அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரங்கத்தில் குழுமியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் உள்ளிட்ட அனைவரையும் வருக என வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும் எனும் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனின் எழுச்சி கவியை மனதில் ஏற்றிடும் இந்த இனிய வேளையில் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்களின் சீரிய முயற்சியில் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையில் இந்த வார திறநோக்கு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்கும் இந்த இனிய வேளையில் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி என்கிறார் சாதனை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள். அந்த வகையில் இன்று இப்பொழுது சிறப்புரை வழங்க வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திருவாளர் இறையன்பு ஐயா அவர்களை அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் ஊக்கமூட்டும் வகையில் இன்றைய தினம் நம்மிடையே உரையாற்ற வந்துள்ள திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் இமயம் போன்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர், அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர். ஐயா அவர்களை பற்றி நாம் என்ன சொல்லி அறிமுகப்படுத்தப்பட முடியும் என்ற ஐயம் எழுந்தாலும் ஒரு சிறு முயற்சியாக ஐயா அவர்களை பற்றிய தகவல்களை இந்த அவைக்கு தெரியப்படுத்துவதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஐயா அவர்கள் சேலம் மாவட்டம் காட்டூரில் உயர்ந்த இலக்குகள் கொண்ட நடுத்தர குடும்பத்தில் 4வது குழந்தையாக பிறந்தவர். சிறு வயதிலேயே கிடைத்த மேடை பயிற்சி காரணமாக மாவட்டத்தில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்று பல பரிசுகளை வென்றுள்ளார். தாய்மொழியான தமிழில் தெளிவாக பேசவும் எழுதவும் திறன்களை வளர்த்து கொள்ளவும் பள்ளி பருவத்திலேயே சரியான அடித்தளம் கிடைத்ததால் இன்று எழுத்துலகில் சிரமங்கள் இல்லாமல் இவரால் பயணிக்க முடிகிறது. கல்லூரி காலத்திலேயே கவிதைகள் மூலம் இலக்கிய சூளையில் புகுந்த இவர் ஒரு கட்டத்தில் இலக்கிய வாசிப்பை குறைத்து இலக்குக்கான வாசிப்பை அதிகரித்து குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த வெற்றியை இவர் மிகப்பெரிய சாதனையாக கருதவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக தனது அரசு பணியினை தொடங்கிய ஐயா அவர்கள் உதவி ஆணையர், சார் ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், இணை ஆணையர், இயக்குனர் என பல அரசு பொறுப்புகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றிய இவர் தற்பொழுது தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் முதன்மை செயலராக திறம்பட செயலாற்றி வருகிறார். களப்பணியில் இருந்தவரை கடிதம் எழுதக்கூட காலமில்லாத சூழ்நிலையில் பணியாற்றி வந்த இவருக்கு சென்னைக்கு வந்த பின்பு மீண்டும் இலக்கியத்தில் நாட்டம் செலுத்த காலம் கிடைத்தது. தொலைக்காட்சியில் பேச வாய்ப்புகளும் உருவாகின. எழுத்தை காட்டிலும் இவருடைய பேச்சு பலரிடம் இவரை கொண்டு போய் சேர்த்தது எனலாம். பொறுப்பு மிக்க அரசு பணியில் இருந்தாலும் அதில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் இலக்கிய பணியிலும் தனது முத்திரையை பதித்து வரும் இவர் புதினங்கள், சிறுகதைகள், தொகுப்புகள், உருவாக்க கதைகள், கவிதைகள், சொற்பொழிவுகள் என பல இலக்கிய தளங்களில் இவருடைய எண்ணற்ற படைப்புகள் வெளிவந்துள்ளன. அந்த வகையில் வாய்க்கால் மீன்கள், ஆத்தங்கரை ஓரம், 7வது அறிவு, ஓடும் நதியின் ஓசை போன்ற படைப்புகள் மிகுந்த வரவேற்பை பெற்றன. இத்துடன் ஆங்கிலத்தில் ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ரேண்டம் தாட்ஸ் என 2 புத்தகங்கள் எழுதியுள்ளார். மேலும் நிறைய மாணவர்கள் குடிமை தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என உயர்ந்த சிந்தனையின் காரணமாக ஐஏஎஸ் தேர்வும் அனுமதியும் மற்றும் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்புகளில் வெளியான நூல்கள் பரவலாக பேசப்பட்டது. ஐயா அவர்களுக்கு வாய்க்கால் மீன்கள் என்ற நூலுக்கு தமிழக அரசின் சிறந்த கவிதை நூலுக்கான முதல் பரிசு, ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும் என்ற நூலுக்கு பாரத வங்கியின் சிறந்த கட்டுரைக்கான 2வது பரிசு, ஆத்தங்கரை ஓரம் என்ற நூலுக்கு திருப்பூர் தமிழ் சங்கம் சிறந்த நாவலுக்கான பரிசு, 7ஆம் அறிவு பாரத வங்கியின் சிறந்த கட்டுரை நூலுக்கான முதல் பரிசு, அமுத சுரப்பியில் நடைபெற்ற சிறுகதை போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற 2ஆம் பரிசு, திருக்குறள் கருத்தரங்கம் ஆகிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பன்னாட்டு கருத்தரங்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்று உள்ளார். குறுக்கு வழிகளெல்லாம் நேர்மையான வழிகளை விட நீளமானவை என்று கருத்துக்களை கொண்டுள்ள ஐயா அவர்களை அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் வணங்கி வரவேற்கின்றோம். ஐயா அவர்களை கருத்தை கேட்க மிகுந்த ஆவலோடு இந்த அரங்கமும் இருக்கிறது என்று சொல்லி இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேடி சோறு தினந்தின்றி பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பெறும் மீதி கொடுங்கூற்றுக்கு இறையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல
நான் வீழ்வன் என்று நினைத்தாயோ என்கிற எழுச்சிக்கவி பாரதியின் வரிகளில் சிறிது வசப்பட்டு ஐயா அவர்களை எழுச்சுரை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். உங்கள் உரைத்தேரில் ஏறி உலா வந்து ஓவை கொள்வோம். வாருங்கள் ஐயா, உங்கள் எழுச்சி உரையால் எங்கள் வாழ்வும் வளம் பெறட்டும். பள்ளி கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரியான திரு கண்ணப்பன் அவர்களே, திரு குமார் அவர்களே, இந்த மன்றத்திற்கு வந்திருக்கின்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தை இதயத்தில் தாங்கி ஏதேனும் ஒரு வெளிச்சம் நமக்கு வழிகாட்டாதா என்கிற எண்ணத்தில் உங்களை கரைத்து கொண்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இளம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சிலர் ஆங்கில மொழியில் சரளமாக பேசுவதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் பழக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் தமிழக அரசு நடத்துகிற நிகழ்ச்சி என்கிற காரணத்தால் தமிழ் மொழியில் உங்களிடம் உரையாட முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் 45 மணித்துளிகள் நான் பேசி முடித்ததும் உங்களுக்கு விருப்பமான மொழியில் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அதற்கு அந்த மொழியில் என்னுடைய விளக்கங்களை தருவேன் என்று சொல்லி என்னுடைய உரையை தொடங்க நினைக்கிறேன். பிரியன் ஜோன்ஸ் என்பவர் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வாசிப்பவர். பொதுவாக இசைக்கருவி என்று வந்தால் சிலருக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், சிலருக்கு வீணை வாசிக்க தெரியும், சிலருக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியும். ஆனால் அவர் பலவிதமான இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் வாசிக்கிற ஆற்றல் பெற்றவர். அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் எப்படி இத்தனை இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், சின்ன வயதில் நான் வானொலியை கேட்பது உண்டு. வானொலியில் இசை நிகழ்ச்சிகள் வரும். அப்போது அது முடிந்ததும் அறிவிப்பு சொல்லுகிற போது நிகழ்ச்சியை தயாரித்து அளித்தவர் என்று ஒருவருடைய பெயரை சொல்வார்கள். நான் அதை கேட்டு கேட்டு ஒருவர்தான் இத்தனை வாத்திய கருவிகளை வாசிக்கிறார்கள் என்று நினைத்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். கற்று முடித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அந்த நிகழ்ச்சியை தயாரித்தவர் ஒருவர், ஆனால் வாசித்தவர் பலர். எனவே அந்த உண்மை தெரியாததால் நான் இத்தனை இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டேன் என்று. போட்டித் தேர்வுகள் என்பவை கடினம் என்பதைப் போலவும் சிரமம் என்பதைப் போலவும் அதற்கு நிறைய முயற்சிகள் தேவைப்படும் என்பதைப் போலவும் அதற்கு வழிகாட்டுதல் இல்லாமல் சாத்தியமில்லை என்பதைப் போலவும் பல்வேறு விதமான கருத்துக்களை பரப்பி வருபவர்களை நம்பி நீங்களும் அது கடினம் சிரமம் என்று நினைத்து விடாதீர்கள் என்பதற்குத்தான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். நெப்போலியன் ஒரு முறை இரவு நேரத்தில் ரோந்து பணிக்கு வந்து கொண்டிருந்தார். ஒரு சிப்பாய் தூங்கிக் கொண்டிருந்தார். நெப்போலியனுடைய காலடி ஓசையை கேட்டதும் அவர் விழித்து கொண்டு துப்பாக்கியை எடுத்து தூக்கி பிடிக்க வேண்டும். ஆனால் அவர் துப்பாக்கியை கீழே வைத்திருந்தார். நெப்போலியனிடம் இருந்த அச்சத்தின் காரணமாக அருகில் இருந்த பீரங்கியை தூக்கி வைத்துக் கொண்டார். ஒரு பீரங்கியை தூக்குவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நெப்போலியனே அசந்து போனார். நீங்கள் தூக்கி இருப்பது பீரங்கி என்று சொன்னதும் தொப்பென்று கீழே போட்டார். ஏனென்றால் அவர் பீரங்கியை துப்பாக்கி என்று நினைத்ததால் தூக்கிவிட்டார். ஒருவேளை பீரங்கி என்று தெரிந்திருந்தால் தூக்கி இருக்க முடியாது. அதை போலத்தான் போட்டித் தேர்வுகள் எளிதில் அணுகக்கூடியவை, நம்மால் முடியும் என்பதை மனத்திலே நிறுத்தி கொண்டு இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். படித்ததனாலும் அடிக்கடி புத்தகங்களை பார்க்க குனிந்ததாலும் உங்கள் முதுகெலும்பு கொஞ்சம் வளைந்திருக்கிறது.
முதுகெலும்பு வளையாதவர்கள்தான் இந்திய ஆட்சி பணிக்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் என்பதால் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ராமாயணத்திலே பலவிதமான பிராந்திய ராமாயணங்கள் உண்டு. அதிலே ஒரு ராமாயணத்தில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை யாகத்தை அழிக்கிற அரக்கிகளை அழிப்பதற்காக அழைத்து செல்ல வேண்டும் என்று வருகிறார். ஆனால் ராமன் மீது தசரதனுக்கு மிகவும் விருப்பம், ராமனுக்கோ இலக்குவன் மீது விருப்பம். இவர்கள் இருவரையும் அனுப்பக்கூடாது என்று நினைத்து முதலில் தசரதன் சத்ருகணனையும் பரதனையும் தான் அனுப்பி வைத்தாராம். அவர்கள் இருவரையும் விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போகிறார். அப்போது காட்டுப்பகுதியை அடைந்ததும் 2 பாதைகள் பிரிகின்றன. அப்போது பரதன் கேட்கிறார், இதில் எந்த பாதையில் போகலாம் என்று. விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், வலது பக்கம் போகிற பாதை எந்த ஆபத்தும் இல்லாதது, இடது பக்கம் போகிற பாதை ஆபத்துகள் நிறைந்தது என்றதும் பரதன் வலது பக்க பாதையில் போகலாம் என்று சொன்னதால் அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து அரண்மனையில் விட்டு விட்டார். அடுத்ததாக ராமனையும் லக்குவணனையும் அழைத்து செல்லுகிற போது இவர்கள் இருவரும் இடது பக்க பாதையில் போவோம், ஆபத்தான பாதையில் பயணம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதால் அவர்களை அழைத்து சென்றதாக ஒரு பிராந்திய ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடினமானவை என்று எதை சொல்லுகிறார்களோ அதை சாதிப்பதில் தான் நம்முடைய தீரமும் வீரமும் இருக்கிறதே தவிர எளிமையானவற்றை சாதிப்பதில் எதுவும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுநாள் வரை நீங்கள் கல்லூரியிலே படித்த அணுகுமுறை வேறு, போட்டித் தேர்வு என்பது வேறு. கல்லூரி வாழ்க்கை என்பது கதகதப்பானது. மதில் சுவர்களுக்குள் கதகதப்பாக இருந்த நீங்கள் வெளியே வருகிற போது பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னுகிற போது வீதிகளில் வாழ்க்கையை சந்திக்கிற துணிச்சலையும் தைரியத்தையும் பெற்றிருந்தால்தான் போட்டித் தேர்வுகளை சந்திக்க முடியும். கல்லூரி தேர்வு என்பது ஏற்கனவே தயாரித்த ஒன்றை போல, கல்லூரி தேர்வு என்பது ஒத்திகை பார்த்த ஒரு நாடகத்தில் நடிப்பதைப் போல. ஆனால் எந்த குறிப்புகளும் இல்லாமல் எந்த ஒத்திகையும் இல்லாமல் அந்த இடத்தில் என்ன தேவையோ அங்கே தலைப்பை தந்து பேசுவதை போன்றது போட்டித் தேர்வு. கல்லூரி தேர்வில் இந்த கேள்விகள் வரும் என்று யாராவது உங்களுக்கு அடையாளம் காட்டலாம். ஆனால் போட்டித் தேர்வில் அப்படி அடையாளம் காட்ட முடியாது. கல்லூரி தேர்வுக்கு என்று வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் ஒன்று உண்டு. ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு முறை 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வை எழுதி முடித்ததும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கிற ஆசிரியர்கள் தேர்வு கடினம் என்று சொன்னார்கள். மொழி பாடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, நீ காலாண்டு தேர்வுக்கு எந்த ஊருக்கு சென்றாய் என்பது பற்றி விளக்கமாக எழுது என்று. இது பாடத்திட்டத்தில் இல்லை என்று மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்க, அப்போது சில ஆசிரியர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் காலாண்டு தேர்வுக்கு எங்கே சென்றீர்களோ அதை எழுதுவது தானே, இது எதற்கு பாடத்திட்டத்தில் வர வேண்டும் என்று. சில நேரங்களில் எல்லா மாணவர்களுமே காலாண்டு தேர்வுக்கு மைசூர் சென்று வருவதாக எழுதியிருப்பார்கள். ஏனென்றால் அப்படித்தான் கோனார் உரையிலே எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், இன்று வள்ளுவரே திருக்குறளில் தேர்வு எழுத வந்தாலும் வள்ளுவரும் திருக்குறளில் தேர்வு எழுத போனார், ஆனால் தோற்று போனார். காரணம், அவர் கொண்டு போகவில்லை கோனார் என்கிற நிலையை நாம் உருவாக்கி விட்டோம். அதனால் தயாரிக்கப்பட்ட குறிப்புகளை படித்து அவற்றையே மனப்பாடம் செய்து முதல் வரி மட்டும் தெரிந்தால் போதும், இறுதி வரை எழுதிவிடலாம். சமயத்தில் முதல் வரி மறந்து போய் விடுகிறது, எடுத்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அப்படி மனப்பாடம் மட்டும்தான் அறிவு என்று நினைத்து கொண்டு காலையிலிருந்து இரவு வரை ஒரே விடையை
திரும்ப திரும்ப படித்து செயற்கையாக காற்று அடிப்பதைப் போல மதிப்பெண்களை வாங்கி உப்பியதைப் போல பெருமைப்பட்டு பலவிதமான ஆடைகளை அணிந்து சில நேரங்களில் நாடகங்களில் இருப்பவர்களை பீமர்களாக ஆக்குவார்கள். அதைப் போல அறிவை செலுத்தி அதன் மூலம் பெறுகிற வெற்றிக்கும் அந்த இடத்திலே எந்த தயாரிப்பும் இல்லாமல் எதிர்கொள்ளுகிற ஒரு மேடை பேச்சை போன்றதுதான் போட்டித் தேர்வு. அந்த போட்டித் தேர்விலே வேறு விதமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இதுநாள் வரை நீங்கள் எந்த அணுகுமுறையை வைத்திருக்கிறீர்களோ அதை கழற்றிவிட வேண்டும். சட்டையை கழற்றுவதைப் போல அல்ல, பாம்பு தோலை உரிப்பதைப் போல கழற்றி எறிய வேண்டும். அதற்கான பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் போட்டித் தேர்வுக்கான அணுகுமுறை வேறு. நீங்கள் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ தயாரிக்கிற போது வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் ஒன்று இருக்கிறது. அதிலேதான் கேள்விகள் கேட்கப்படும். அவற்றை படித்தால் போதும். சில நேரங்களில் முக்கியமான கேள்வி எது என்பதை நீங்கள் முடிவு செய்து விடலாம். ஆங்கில இலக்கியத்திலே ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்று ஒரு தாள் உண்டு. அது லிங்குவிஸ்டிக்ஸ் தொடர்பானது. அதிலே இந்த ஆண்டு கிரிம்ஸ் லா கேட்டால் அடுத்த ஆண்டு வெர்னர்ஸ் லா கேட்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் இதுதான் வரும் என்று வரையறுத்து விட முடியும். ஆனால் பல நேரங்களில் அதை போன்ற அனுபவங்கள் போட்டித் தேர்வில் இருப்பதில்லை. கல்லூரியை பொறுத்தவரை எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு 5 செய்திகளை தருகிறேன், நீங்கள் 4ஐ படியுங்கள், 3ஐயாவது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2ஐயாவது எழுதுங்கள், 1ற்காவது மதிப்பெண் கிடைக்கும் என்று. ஆனால் அதை போன்ற அணுகுமுறையை போட்டித் தேர்வில் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. அதன் அனுமானங்கள் வேறு, அதன் எதிர்பார்ப்புகள் வேறு. எனவே கல்லூரி பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்காக நீங்கள் தயாரித்த அணுகுமுறையும் போட்டித் தேர்வுக்காக தயாரிக்கிற அணுகுமுறையும் வெவ்வேறானவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சில மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே பதக்கங்கள் பெற்றிருப்பார்கள், பரிசுகள் பெற்றிருப்பார்கள், கேடயங்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் போட்டித் தேர்விலே அவர்கள் தோற்று போவதற்கு காரணம், அவர்கள் இன்னும் அந்த பல்கலைக்கழக தேர்வின் மனப்பான்மையை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதைப் போல. சில நேரங்களில் சில வீடுகளுக்கு சென்றால் அந்த குழந்தைகள் ஒரு டெட்டி பேர் பொம்மையை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்குவதை பார்க்கலாம். ஊருக்கு போனால் கூட அந்த பொம்மையோடு குழந்தைகள் கிளம்பும். காரணம், அந்த குழந்தைகளை பொறுத்தவரை அவை கரடி பொம்மைகள் அல்ல, வீட்டில் ஒரு உறுப்பினர். அமெரிக்காவிலே 18 வயதுக்கு மேற்பட்ட பல பருவமடைந்தவர்கள் கூட இன்னும் பொம்மைகளை கட்டிப்பிடித்து கொண்டு தூங்குகிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எதையாவது கைகளிலே வைத்திருந்தால்தான் ஒரு பாதுகாப்பு என்பதைப் போல இப்போது பலரும் அலைபேசியை கைகளில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களிடம் அவருடைய கைபேசியை 2 நாட்களுக்கு பிடுங்கிவிட்டால் அவர்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிற நிலைமை உண்டாகும். அதிலே வருகிற குறுஞ்செய்திகளை படித்தால் நமக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விடும். காரணம், அந்த செய்திகள் தேவையே இல்லாதவை. சாப்பிட்டாயா? சாப்பிட்டேன். என்ன? இட்லி. சட்னியா சாம்பாரா? பொடி, ஒரு இடி என்று அந்த செய்திகள் பரிமாறப்படுகின்றன. அதை போல அந்த குழந்தைகள் எப்படி கரடி பொம்மையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றனவோ அதே மனநிலையோடு நாம் நம்முடைய பழைய அணுகுமுறையை கீழே இறக்கி வைக்க மனமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்வது, இது வேறு பிறப்பு, புதிதாக பிறந்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே மதிப்பெண் குறைவாக பெற்றோமே என்று எண்ணாதீர்கள். இப்போது உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கான அடித்தளத்தை நிறுவுவதற்குத்தான் அவ்வப்போது உங்களுக்கு எப்படி தயார் செய்வது என்கிற வழிகாட்டுதலை தருவதற்காக
திரு கண்ணப்பன், குமார் போன்றவர்கள் இதை போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். முதலாவதாக எல்லா விதமான பணிகளுக்கும் இப்போது போட்டித் தேர்வுகள் தான் நடத்தப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பணியிலிருந்து மிக உயர்ந்த பணி வரை நாம் ஓர் அரசு பணியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவசியம் போட்டித் தேர்வு ஒன்றை எழுத வேண்டும். நீங்கள் நினைப்பதைப் போல குடிமை பணி தேர்வுகள் மட்டும் போட்டித் தேர்வு அல்ல. பல்வேறு விதமான பணிகள், அவை அனைத்துக்கும் போட்டித் தேர்வுகள் தான் எழுதப்படுகின்றன, நடத்தப்படுகின்றன. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய நிறுவனத்தில் யாரையாவது புதிதாக பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவர்களுடைய அறிவு திறனை பரிசோதனை செய்வார். அதிலே போதிய அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களை மதிய உணவுக்கு அழைத்து செல்வார். முதலில் இருவருக்கும் சூப் ஆணையிடுவார். சூப் வந்ததும் பொதுவான பண்பாடு, ஒரு பெரிய அதிகாரி முதலில் சாப்பிட வேண்டும், அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே முதலில் எடிசன் அந்த சூப்பை அருந்திவிட்டு உப்பு போதவில்லை என்று சொல்லி அருகிலே இருக்கிற உப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து போடுவார். பிறகு வந்திருக்கிற அந்த நபரை பார்ப்பார். அவர் சூப்பை குடித்துவிட்டு உப்பை போடுகிறாரா அல்லது சூப்பை குடிக்காமலேயே உப்பை போடுகிறாரா என்று பார்ப்பார். சூப்பை குடிக்காமல் உப்பை போட்டால் அவரை நிராகரித்து விடுவார். ஏனென்றால் அவருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் எதுவும் இல்லை என்று. அதைப் போல இந்த போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய சொந்த கருத்தை தான் அதிகமாக எழுதப் போகிறீர்கள். உயர்நிலை தேர்வுகளுக்கு செல்ல செல்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களை நீங்கள் எழுத வேண்டும். சில பேருக்கு புத்தரின் மீது அதிக பற்று இருக்கும். அவர்களிடம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்றால், இதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது, நன்மை உள்ளது தீமை உள்ளது, இரண்டையும் ஆராய வேண்டும் என்று அந்த நடுப்பாதை புத்தர் சொன்னாரே, அதை தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மட்டும் புத்தரை பின்பற்றாமல் இருங்கள். நீங்கள் சொல்வது எதிராக இருக்கலாம், ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும். ஆதரவாக இருக்கலாம், ஆனால் காரணங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ அதற்கான காரணங்களை, தர்க்கங்களை தெளிவாக எழுதினால் நிச்சயமாக நீங்கள் மதிப்பெண் பெறுவீர்கள். பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து மாவட்ட ஆட்சியர் பணி வரை பல்வேறு விதமான பணிகளுக்கு போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன. இந்த போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு முதலில் தேவையான மனப்பான்மை, நாம் நிறைய வாசிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்னிடம் வருகிற மாணவர்கள் சிலர் நாங்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்று சில சந்தேகங்களை கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பான்மையான மாணவர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் முதலில் கேட்கிற கேள்வியே, இதற்காக ஏதாவது நிறுவனத்தில் சேர்ந்து நாங்கள் பயில வேண்டுமா? அவர்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்றால் பயிற்சி கொடுத்து முக்கியமான கேள்விகள் இவைதான் என்று குறித்து கொடுத்து பிறகு அதை மனப்பாடம் செய்து தேர்வுகள் எழுதி நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். குடிமை பணிகளை பொறுத்தவரை யாரும் உங்களுக்கு பயிற்சி தர முடியாது, வழிகாட்டுதலை தான் தர முடியும். You cannot give training for civil services examination. You can get only guidance from others. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பலரிடம் நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் பொது அறிவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா, செய்தித்தாளை வாசிப்பீர்களா என்று கேட்கிற போது பல மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், செய்தித்தாளை வாசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். செய்தித்தாளை வாசிப்பது என்பது நீங்கள் கல்லூரியில் நுழைந்தவுடன் நடக்க வேண்டிய ஒன்று. இது போட்டித் தேர்வுக்காக என்று இல்லை. நீங்கள் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் தனியார் பணிக்கு சென்றாலும் சரி, எந்த பணிக்கு சென்றாலும் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல போட்டித் தேர்வுகளில்
நேர்காணலுக்கு நீங்கள் செல்லுகிற போது இன்று காலையில் எது முக்கியமான தலைப்புச் செய்தி என்று கேட்பது உண்டு. நீங்கள் செய்தித்தாளை இடைவிடாமல் படிப்பது அவசியம். தேசிய நிகழ்வுகள், சர்வதேச நிகழ்வுகள் ஆகியவற்றை தெளிவாக படிக்க வேண்டும். அரசு ஏதேனும் புதிதாக ஒரு திட்டத்தையோ வரியையோ கொண்டு வந்தால் அது குறித்த விளக்கங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழும். அந்த சர்ச்சைகளை எல்லாம் நீங்கள் படித்தால்தான் அது பற்றிய புரிதல் ஏற்படும். ஒரே ஒரு செய்தித்தாளை வாசித்தால் சில நேரங்களில் போதும். ஆனால் அது ஒரு சார்புடையதாக இருந்தால் பல்வேறு விதமான செய்தித்தாள்களை வாசிப்பதும் பல்வேறு விதமான பத்திரிகைகளை வாசிப்பதும் அவசியம். அடுத்ததாக, போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கிற நீங்கள் அவசியம் செய்திகளை பார்க்க வேண்டும். அந்த செய்திகளை பார்த்து உங்கள் நண்பர்களோடு விவாதிப்பது அவசியம். விவாதிக்கிற போதுதான் கருத்துகளுடைய அயல் மகரந்த சேர்க்கை நிகழும். சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருப்பதே சரி என்கிற எண்ணம் ஏற்படுவது உண்டு. அதிலிருந்து விடுபட்டு மற்றவர்கள் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் தெளிவு பெற முடியும். ஆகவே நல்ல நண்பர்கள், போட்டித் தேர்வுக்காக தயாரிப்பவர்கள் உங்களோடு பழக்கத்தில் இருக்க வேண்டும். சில நண்பர்கள் என்னை வந்து சந்திக்கிறார்கள். நாங்கள் 4 பேரும் ஒரே அறையில் தங்கி படிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஊரிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறார்கள். அனைவருக்குமே போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என்கிற ஆர்வம். சில பேர் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்தினுடைய தேர்வை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். சில பேர் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வை எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சில பேர் குடிமைப்பணி தேர்வுகளை எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சில பேர் மைய பணியை எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான இலக்கை கொண்டவர்கள், ஒரே கல்லூரியிலே படித்தவர்கள். கல்லூரியிலே படிக்கிற போதே இதை போல ஒரு பணிக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் படித்து சென்னைக்கு வந்து ஓர் அறையிலே தங்கி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள், விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக படிப்பதை விட இதை போல ஒரு அமைப்பிலே சேர்ந்து நீங்கள் படிக்கிற போது கிடைக்கக்கூடிய ஒரே அனுகூலம், நீங்கள் படிப்பது மட்டும்தான் உலகம் என்று நினைத்து கொள்ளாமல் மற்றவர்கள் என்ன வாசிக்கிறார்கள், எவற்றை புரட்டுகிறார்கள், எவற்றையெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று பேசுகிற போது உங்கள் அறிவு வளப்படும். இதிலே சிலர் மாவு அரைக்கிற மில்களுக்கு சென்று வந்திருப்பார்கள். அப்படி போகிற போது நீங்கள் மாவு அரைக்கிற போது ஒரு பையை வைத்து கீழே பிடித்தால் பையையோ பாத்திரத்தையோ அந்த மாவு நிரம்பி விட்டதை போல தோன்றும். அப்படி நிரம்புகிற போது ஓர் உழுக்கு உழுக்கினால் இன்னும் கொஞ்சம் அது கொள்ளளவை எடுத்துக்கொள்ளும். அதை போலத்தான் நண்பர்களோடு விவாதிக்கிற போது இன்னும் பல கருத்துகள் உங்களுடைய மனத்திலே ஆழமாக பதியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, போட்டித் தேர்வுக்கு என்றே சில பத்திரிகைகள் மாதந்தோறும் வருகின்றன. அவற்றை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அதிலே பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் நடந்தவற்றிற்கான வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அது கிராம நிர்வாக தேர்வாக இருக்கலாம், அல்லது ரயில்வே துறையிலே இருக்கக்கூடிய நிலைய அதிகாரிக்கான பணியாக இருக்கலாம், வங்கி தேர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கான வினாத்தாளை நீங்கள் ஒரு முறை படித்து அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு விடையளிக்க நீங்கள் முயற்சி செய்கிற போது பல புதிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். போட்டித் தேர்வை பொறுத்தவரை தயாரிப்பு என்பதே பல்வேறு விதமான கேள்வித்தாள்களுக்கு விடையளித்து பழகுவதுதான். இதற்கு படிப்பது பாதி நேரம் என்றால் விடையளித்து பழகுவது பாதி நேரம். நீங்கள் இதற்காக வாசிப்பது பாதி நேரம் என்றால் தேர்வு எழுவது மீதி நேரம். இந்த தேர்வை யாரோ ஒருவர் நடத்துவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே இதற்கான வினாக்களை போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகளில் இருந்து எடுத்து தொடர்ந்து விடையளித்து பழகினால் முதலில் 150 கேள்விகளுக்கு 50 கூட சரியாக வராது.
சில நேரங்களில் குழப்பம் வரும். ஏனென்றால் நீங்கள் சிங் என்று படித்திருப்பீர்கள். அது எந்த சிங் என்கிற குழப்பம் வரும். சிபி சிங்கா விபி சிங்கா என்கிற குழப்பம் வரும். இவற்றையெல்லாம் நீங்கள் தேர்வு எழுதி பழகுகிற போதுதான் தெளிவாக படிக்க வேண்டும், நுணுக்கமாக படிக்க வேண்டும், நுட்பமாக படிக்க வேண்டும் என்பதை உணர்வீர்கள். மூன்றாவதாக, போட்டித் தேர்வு என்று வந்துவிட்டால் உங்களுக்கான சரியான தேர்வு எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. நான் போகிற பொறியியல் கல்லூரிகளிலெல்லாம் கேட்கிற கேள்வி, உங்களில் எத்தனை பேர் இந்திய பொறியியல் பணிக்கு தயாராவதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? அதில் பலருக்கு இந்திய பொறியியல் பணி என்கிற ஒன்று இருப்பதே தெரிவது இல்லை. இந்திய பொறியியல் பணி, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் என்பது 4 பாடத்திட்டங்களை கொண்டு படித்தவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிவில்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் என்கிற இந்த 4 பாடங்களை கொண்டு பட்டம் பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். இதிலே முக்கியமானது, இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய திட்டங்களுக்கெல்லாம் இதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நிர்மாணம் செய்கிற பொறியாளர்களாக இருக்கிறார்கள். மைய அரசு தொடர்பான ஓர் அணையோ, மின் திட்டமோ, கட்டடமோ, பாலமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிர்மாணிக்கிறவர்கள் இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆக மிகச்சிறந்த பணியான இதில் நீங்கள் பொறியியல் படித்தால் நிச்சயமாக எழுத முடியும். அதைப் போலவே அறிவியல் படித்தவர்கள், கலை படிப்பு படித்தவர்கள் இந்த தேர்வை எழுத முடியாது. நான் சொல்லுவது இந்திய வனப்பணி. சிலருக்கு வனங்களின் மீது மிகுந்த விருப்பம் இருக்கும். அடிக்கடி காடுகளுக்கு செல்வதற்கு ஆசைப்படுவார்கள். வனவிலங்குகளை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பற்று பாசம் இருக்கும், விலங்குகளின் மீது ஒரு நேசம் இருக்கும். வனப்பணிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் அறிவியல் பாடத்தை எடுத்தால் நீங்கள் இந்திய வனப்பணிக்கு முயற்சி செய்யலாம். இதை தவிர பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் மைய அரசாலும் மாநில அரசாலும் செயல்படுத்தப்படுகின்றன. குரூப் 1 தேர்வு என்று எடுத்தாலேயே அதிலே துணை ஆட்சியர் மட்டுமல்ல, துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மட்டுமல்ல, இந்து அறநிலையத்துறை, நகராட்சித்துறை என்று எண்ணற்ற துறைகளில் அலுவலர்களுக்கான தேர்வையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலில் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். போட்டித் தேர்வுக்கு நான் வர விரும்புகிறேன், எழுத விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் அந்த போட்டித் தேர்வு உங்களுக்கு பொருத்தமானதா, அந்த பணி உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை முடிவு செய்ய வேண்டும். சிலர் மக்களோடு சேர்ந்து பழகுவதற்கு நான் தயாராக இல்லை, எனக்கு கணனிதான் அதிகம் பிடித்திருக்கிறது களப்பணியை விட, என்னிடம் யாராவது வந்து பேசினால் கூட நான் அதிகம் பேசுவதற்கு தயாராக இல்லை. இப்போது பல இளைஞர்களை நான் பார்க்கிறேன். தொடர்வண்டியிலே செல்லுகிற போது நான் வழக்கம் போல முன்னாலேயே சென்று விடுவேன். அப்போது என் எதிரே 24-25 வயதான ஒருவர் தோளிலே ஒரு பையை மாட்டிக்கொண்டு முகச்சவரம் செய்யப்படாத முகத்தோடு உலக கவலைகளையெல்லாம் தன்னுடைய முகத்திலே தாங்கிக் கொண்டு, ஒருவேளை வானத்திலே செல்லுகின்ற இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிவிடுமோ என்கிற ஒரு மனநிலையோடு என் எதிரே வந்து அமர்வதை பார்ப்பேன். அவரை பார்த்து ஒரு புன்னகை சிந்தலாம் என்று நான் நினைத்தால் அவர்களிடமிருந்து எந்த புன்னகையும் வராது. என்னையே அந்நிய கிரகவாசியை போல கருதி கொண்டு அவர் அமர்ந்திருப்பார். சிறிது நேரம் எங்கெங்கோ பார்ப்பார். அவருடைய அந்த கமல கண்கள் என் மீது விழாதா என்று பார்த்தால் அது எங்கெங்கோ பார்க்குமே தவிர என்னை பார்க்காது. பிறகு அந்த தோல் பை இருக்கிறதே, அது இல்லாத இளைஞர்களே இன்று இல்லை. அதிலே சகல சௌபாகியங்களும் அடங்கி இருக்கின்றன. அந்த பையிலே இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு குடித்தனம் நடத்துவதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அதிலே வைத்து கொண்டுதான் இந்த 2 சக்கர வாகனங்களில் வேகமாக இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பையை எடுப்பார். பிறகு அதிலிருந்து ஒரு மடிக்கணினியை எடுப்பார்.
அந்த மடிக்கணனியில் அவர் மூழ்கி விடுவார். உலகம் இருப்பதே அவருக்கு தெரியாது. சமயத்தில் டிக்கெட் பரிசோதகர் வந்து பரிசோதித்தால் கூட அவரை உலுக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். சரி, மடிக்கணனையை மூடி வைத்து விட்டார், இப்போதாவது புன்னகை புரிவார் என்று எதிர்பார்த்தால் அதற்கு பிறகு உள்ளிருந்து ஒரு டேப்லெட்டை எடுப்பார். அதை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். பல கணக்குகள் போடுவார். அதையெல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு வேலையற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற மனநிலை எனக்கு எப்போதும் ஏற்படுவது உண்டு. உலகத்திலேயே வேலை இல்லாமல் இருக்கிற ஒரே ஒருவன் நான் தான் என்று தோன்றும் அவர்களை பார்க்கிற போது. பிறகு அதை மூடி வைத்துவிட்டு இப்போதாவது பார்ப்பார் என்று நினைத்தால் தன்னுடைய கால் சட்டை பையிலிருந்து ஒரு அலைபேசி எடுப்பார். அந்த அலைபேசியை அமுக்கி கொண்டு சிநேகமாக அவர் சிலரோடு உரையாடுவதை பார்க்கிற போது இவருக்கும் சிரிக்க தெரியும், புன்னகை செய்ய தெரியும் என்கிற புரிதல் எனக்கு ஏற்படும். யார் யாரையோ பார்த்து சிரிக்கிறார், எதிரே இருப்பவரை பார்த்து சிரிப்பதற்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை மக்களோடு பணியாற்றுகிற பணிக்கு வந்தால் அவர்களால் ஒருபோதும் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நீங்கள் குடிமை பணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மக்களை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும், சக மனிதர்களை அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை வேண்டும், உணர்ச்சி மேலாண்மை வேண்டும். ஒரு கால்வாயை தூர்வாருகிற போது அதில் நீங்களே வழிந்து ஓடுவதை போன்ற மகிழ்ச்சி வேண்டும். ஒரு சாலையை செப்பனிடுகிற போது அதில் நீங்களே பயணம் செய்வதை போன்ற நிறைவு ஏற்பட வேண்டும். ஓர் ஏழையின் கண்ணீரை துடைக்கிற போது உங்கள் உறவினருக்கு உதவியதை போன்ற மனப்பான்மை வேண்டும். ஏனென்றால் கோப்புகள் எல்லாம் ஏன் கணக்கின்றன? அவை ஓர் அபலையின் கவலைகளை சுமந்து கொண்டிருப்பதால். அதை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் மக்களுக்காக பணியாற்ற முடியும். முதலில் எந்த போட்டித் தேர்வுகள் இருக்கின்றன, இவற்றில் எவற்றிற்கு நாம் பொருத்தமானவர்கள்? சிலருக்கு வங்கி பணி பிடித்திருக்கும், சின்ன வயதிலிருந்தே வங்கி பணிக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். காரணம், ஏதோ ஒரு வங்கியில் போய் நின்றிருப்பார்கள், வெகு நேரம் அவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு நாள் வங்கிக்கு போய் இதை மாதிரி பலரை நிற்க வைப்பேன் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அதற்கு ஆசைப்படுவார்கள். சிலருக்கு தொடர் வண்டியை பார்த்து ஒரு மயக்கம் ஏற்படும். நாம் எப்படியாவது நிலை அதிகாரியாக வேண்டும், நாம் விசில் ஊதினால்தானே ரயில் புறப்படும் என்று நினைத்து கொண்டு சின்ன வயதிலிருந்தே விசிலடித்து பழகி பிறகு அந்த பணிக்கு முயற்சி செய்வார்கள். எனக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு எப்போது பார்த்தாலும் ஒரு பணியின் மீது ஒரு மயக்கம், ஒரு மையல் இருக்கும். சிலருக்கு பேராசிரியர் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்கும், சிலருக்கு சரித்திர பேராசிரியராக ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வீட்டிற்கு சென்றால் மாலை வேளையில் ஒரு துண்டை இங்கே கட்டிக்கொண்டு அவர்கள் அதை ஏதோ ராஜ உடை போல நினைத்து கொண்டு யார் அங்கே தேநீர் கொண்டு வா என்று சொல்லி பிறகு அவர்களே போய் எடுத்து வருவார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு சின்ன வயதிலேயே சில பணிகளின் மீது நாட்டம் ஏற்படும். அந்த பணி உங்கள் இயல்புக்கு ஏற்றதாக இருக்கும். யாரோ சொல்வதற்காக ஒரு பணியை தேர்ந்தெடுக்காதீர்கள். நான் சொன்னாலும் கூட, புத்தர் சொன்னார், யார் சொன்னதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நான் சொல்வதையும் கூட என்றார். ஆகவே உங்கள் தர்க்கத்தின் மூலம், அறிவின் மூலம், அனுபவத்தின் மூலம் அதை உரசி பாருங்கள். உங்களுக்கு எந்த பணி பிடிக்கும், எந்த பணியில் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும். இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யாரோ நிர்ணயித்த இலக்குகளுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா சொல்கிறார், என் மகன் மருத்துவராக வேண்டும் என்று, உடனே அவன் அதற்கு பின்னால் ஓடுகிறான். அப்பா சொல்கிறார், என் மகன் ஐஐடி படிக்க வேண்டும் என்று, மகன் அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் முடிவு செய்கிறார். ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கிறார்கள். நல்ல வேளை, சின்ன வயதிலேயே பக்கத்து வீடே இல்லாத வீட்டில் நான் வளர்ந்ததால் தப்பித்தேன். யாரோ ஒருவர் உங்களுக்கான இலக்கை, செனக்கா சொல்கிறார், வாழ்க்கை நீளமானதுதான்,
ஆனால் பலருக்கும் வாழ்ந்த திருப்தி ஏற்படுவதில்லை. ஏனென்றால் நாம் சரியாக வாழ்வதில்லை. யாரோ ஒருவர் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். அன்று ஒரு நாள் என் நண்பரை சந்தித்தேன். 2 குழந்தைகளோடு அமர்ந்திருந்தார். குழந்தைகளுக்கு என்ன வயது என்று கேட்டேன். என்ஜினியருக்கு 5 வயது, டாக்டருக்கு 3 வயது என்றார். இப்போதே அவர் முடிவு செய்து விட்டார். அந்த குழந்தைகள் பாவம். அந்த குழந்தைகளுக்கு என்று இருக்கிற கனவுகளை பெற்றோர்கள் நசுக்கி விடுகிறார்கள். அதை போல இல்லாமல் உங்கள் இயல்பு, உங்கள் ஆர்வம், உங்களுடைய நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டித் தேர்வில் எதில் நீங்கள் எழுதினால் வெற்றி பெறுவீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். அடுத்ததாக, அந்த போட்டித் தேர்வுதான் உங்களுடைய இலக்கு என்றால் அதில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். கவனம் சிதையாமல் இருக்க வேண்டும். படிப்பதை மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே, தேர்வு வருகிற போது பலருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. நான் சொல்வது தேர்வை எழுதுகிற மாணவர்களுக்கல்ல, பெற்றோர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் தானே மருத்துவ விடுப்பு எடுக்கிறார்கள். என்னிடம் ஒருவர் பணியாற்றுகிறார், வந்து சொன்னார், நான் மருத்துவ விடுப்பு கொடுக்கிறேன். எதற்காக? என் மகன் 10ஆம் வகுப்பு எழுதுகிறான் என்று. நான் சொன்னேன், நீங்கள் அலுவலகம் வந்தால் அவன் அதிக மதிப்பெண்கள் பெறுவான், அருகிலேயே இருந்தால் அவன் இருக்கிற நம்பிக்கையும் இழந்து விடுவான் என்று. அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் அருகிலேயே இருந்து எப்படியாவது அவர்களை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று. பல்லை கடித்து கொண்டு எல்லா பற்களையும் 60 வயதில் இழந்து செயற்கை பல்களோடு இருக்கிறார்கள். ஆக சின்ன வயதிலேயே சிலவற்றை திணிக்கிற தேவையில்லை. விருப்பத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். எதை நீங்கள் விருப்பத்தோடு படித்தாலும் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு சங் சூ என்கிற சீன அறிஞர் சொல்லுகிற ஓர் அற்புதமான கதையை கூற விரும்புகிறேன். ஒருவன் மகிழ்ச்சிக்காக அம்பு எய்துவான். ஒரு முறை கூட அந்த குறி தப்பியது இல்லை. அவன் போட்டிக்காக அம்பு எய்கிற போது கை நடுங்க ஆரம்பித்தது. பதக்கத்திற்காக அம்பு எய்கிற போது அந்த இலக்கு 2ஆக தெரிய ஆரம்பித்தது. ஆகவே நீங்கள் பதற்றத்தோடு படித்தால் எந்த போட்டித் தேர்விலும் வெற்றி பெற முடியாது. மகிழ்ச்சியோடு படிக்க ஆரம்பியுங்கள். பல பேர் புத்தகத்தோடு சண்டை போடுகிறார்கள். படிக்கிற போதே நியூட்டன் விதிகளை படிக்கிற போது இவரெல்லாம் ஏன் கண்டுபிடித்தார் என்று நினைக்கிறார். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று ஒரு மாணவனை கேட்டால் அவர் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று பதில் எழுதுகிறான். சண்டை போடாதீர்கள். புத்தகத்தோடு சிநேகமாக இருங்கள். புத்தகத்தோடு தவழுங்கள். புதிய புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு ஒவ்வொரு புத்தகத்தையும் புரட்டுங்கள். அவை வழுக்கிக் கொண்டு ஓடுவதை பார்க்கலாம். நேசித்து படியுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பல மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் எப்போது பார்த்தாலும் பதற்றத்தில் கதவு இல்லாத கழிப்பறையில் அமர்ந்திருப்பதை போல இருக்கிறார்கள். அந்த பதற்றத்தை தூக்கி எறியுங்கள். நாம் வெற்றி பெறாவிட்டால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற மனத்தோடு படியுங்கள். வாசிக்கிற போது அதை நேசித்து படியுங்கள். இத்தனை நாள் தெரியாமல் இருந்த தகவல்கள் எல்லாம் தெரிகின்றனவே என்று படியுங்கள். அப்படி வாசித்தால் எவ்வளவு நேரமானாலும் உங்களுக்கு அலுப்பு வராது, அயர்ச்சி வராது, சலிப்பு வராது, சோர்வு வராது. என்னிடம் மாணவர்கள் கேட்பார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும்? நான் சொல்வேன், எத்தனை மணி நேரம் படித்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்களால் அதை சொல்ல முடியாது. வெற்றி பெற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம். சில நேரங்களில் இந்த வெற்றி பெற்றவர்களுடைய நேர்காணலை பார்த்தால் நீங்கள் குழம்புவீர்கள். அவற்றை படிக்காமல் இருப்பதே நல்லது. சிலர் தேசிய அளவில் வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு நேரம் படித்தீர்கள் என்றால், ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் படித்தேன், ஒரு வாரத்திற்கு 8 நாட்கள் படித்தேன்.
விடாமல் படித்தேன். இது வெற்றிக்கு யார் காரணம்? என் அப்பாவும் அம்மாவும் என் பக்கத்திலே இருந்து தேநீர் தயாரித்து குடித்தார்கள். நான் பிறந்தபோது அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த நர்ஸ் என்னை பார்த்து இவர் நிச்சயமாக IAS ஆவார் என்று அப்போதே ஊக்கப்படுத்தினார். எத்தனை கதைகளை கேட்டு கேட்டும் இன்னும் நம் காதுகள் வலிக்காமல் தானே இருக்கின்றன. வெற்றி பெற்று விட்டால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஏனென்றால் ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அவர்களை பொறுத்தவரை நம்முடைய ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை தான் முதலீடு. ஒரு மனிதன் எப்படி 24 மணி நேரம் படிக்க முடியும்? சில பேர் சொல்லுவார்கள் 18 மணி நேரம் படித்தேன், 19 மணி நேரம் படித்தேன். நான் 5ஆம் வகுப்பிலிருந்தே படிக்க ஆரம்பித்தேன். 3ஆம் வகுப்பிலேயே நான் போட்டித் தேர்வு புத்தகங்களை எல்லாம் வாங்கி 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அனைத்து கலைக்களஞ்சியங்களையும் கரைத்து முடித்து விட்டேன். அதையெல்லாம் நீங்கள் உண்மை என்று நம்பி இங்கே இருக்கிற கலைக்களஞ்சியங்களை எல்லாம் புரட்டி விடாதீர்கள். அப்படி பார்த்தால் கலைக்களஞ்சியங்களில் அதிகம் மேய்கிற கரப்பான்கள் தான் நம்மை விட அறிவாளிகளாக இருக்க வேண்டும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கரப்பான் பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியாக எவ்வளவு நேரம் படிக்க முடியும்? நான் அவர்களுக்கு சொல்வது, நீங்கள் முழு நேரம் இதற்கு தயாராவது என்று முடிவு செய்தால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படியுங்கள். ஏனென்றால் சில மாணவர்கள் தேர்வுக்கு படிக்கிறேன் என்று சொல்லி சரியாக தூங்குவது இல்லை, சரியாக சாப்பிடுவதில்லை. நான் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் படிக்கிற அந்த மேசைக்கு சென்றால் குளுக்கோஸ், சாத்துக்குடி, பலவிதமான பழங்கள், இவையெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியை போன்ற ஒரு சூழலை உருவாகி விடுகிறது. அவர் நோயாளியைப் போல உட்கார்ந்திருக்கிறார். அவரால் எப்படி படிக்க முடியும்? படிப்பவர்கள் பலசாலியாக, துணிச்சலாக, ஒளிரும் கண்களோடு, துளிரும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டாமா? எனவே சாப்பிடாவிட்டால் யாராவது கணக்கு வைத்துக்கொண்டு நமக்கு நன்மை செய்வார்கள் என்றெல்லாம் நினைத்து விடுவாதீர்கள். அவ்வளவு பெரிய கணனியை யார் நிர்வகிப்பது? எனவே சாப்பிடுவது என்பதை சரியாக செய்யுங்கள். சில பேர் தூங்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கி மற்ற மணி நேரமெல்லாம் தூக்க நிலையிலேயே இருந்து படித்து என்ன சாதிக்கப் போகிறோம்? உங்களுடைய வயதில் குறைந்தது 7 மணி நேரம் தூங்குவது நல்லது. எனவே தூக்கத்தை துண்டிக்காதீர்கள். சில பேர் குளிக்காமல் கூட படிப்பார்கள். அப்போதுதான் வேறு யாரும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று அந்த அரை பக்கமே யாரும் போக முடியாது. நன்றாக குளித்து 2 முறை குளித்து முகமலர்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை அணுகுவது நல்லது. 4வது நான் சொல்வது, ஒரே பாடத்தை தொடர்ந்து படிக்காதீர்கள். சில மாணவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. சரித்திரத்தை எடுத்தால் சரித்திரத்தையே படித்து கொண்டிருப்பது. சரித்திரத்தை முடித்த பிறகுதான் நான் பூகோளம் முடிப்பேன் என்றால் எப்போது நீங்கள் சரித்திரத்தை முடிப்பது? சரித்திரம் முடிவில்லாதது. ஏனென்றால் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற போதே சரித்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பாடத்தை நீங்கள் குறைந்தது 2 மணி நேரம் படிக்கலாம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். உட்கார்ந்து கொண்டே படிக்காதீர்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் சில பேர் காலையிலிருந்து சாயந்தரம் வரை உட்கார்ந்து கொண்டே படிப்பார்கள், எழுந்து நடக்கவே மாட்டார்கள். உட்கார்ந்து கொண்டே படித்தால் உங்களுடைய கிரகிப்பு திறன் குறையும், உங்களுடைய இதயத்தினுடைய செயல்பாடு குறையும், உங்களுடைய முதுகெலும்பு தேயும், உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும், உங்கள் மூளையின் கொள்ளளவு குறையும். எனவே 1 மணி நேரம் படித்தால் ஒரு 5 நிமிடங்கள் வெளியே சென்று காற்று வாங்கி வாருங்கள். படித்தவற்றை திரும்ப நினைவுபடுத்தி பாருங்கள். ஒப்பித்து பார்க்காதீர்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். இப்படி ஒரே பாடத்தை 2 மணி நேரம் படியுங்கள். பிறகு ஒரு 30 நிமிட இடைவெளியில் வேறு ஏதாவது வாசியுங்கள். செய்தித்தாள்களை வாசிக்கலாம், போட்டித் தேர்வுக்கான பத்திரிகைகள் வாசிக்கலாம். பிறகு இன்னொரு பாடத்தை படியுங்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பது நல்லது. படிக்கிற போது பல்வேறு விதமான தகவல்கள்
உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இதை போன்ற நூலகத்திற்கு வந்தால் இந்திய விடுதலை போர் என்று எடுத்தால் அதில் முதல் இந்திய விடுதலை போர் என்பது குறித்து நீங்கள் குறிப்பு தயாரிக்க வேண்டும் என்றால் 10 புத்தகங்களிலிருந்து நீங்கள் குறிப்புகள் படிப்பீர்கள். இந்த 10 புத்தகங்களை நீங்கள் வாங்க முடியாது. சில மாணவர்கள் பார்க்கலாம், எல்லா புத்தகங்களையும் வாங்கி வீட்டிலே குவித்து விடுவார்கள். பெற்றோரிடம் சென்று இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 50-60 புத்தகங்களை சரித்திரத்திற்காக வாங்குவது, ஒரு 30-40 புத்தகங்களை அறிவியலுக்காக வாங்குவது என்று வீடு முழுக்க புத்தகங்களாக இருக்கும். பிறகு இவ்வளவு புத்தகங்களை எப்படி படிப்பது, பேசாமல் தேர்வு எழுதாமல் விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விடுவார்கள். இதுதான் பிரச்சனை. நிறைய புத்தகங்களை வாங்குவதும் பயனில்லை. ஒருவரிடம் கேட்டார்கள், ஒரு யானையை எப்படி சாப்பிடுவது? யானையை யாரும் சாப்பிட முடியாது. யானை அளவுக்கு பெரிய ஒரு சோற்று குவியலை எப்படி சாப்பிடுவது என்று கேட்டதற்கு ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் என்று அவர் பதில் சொன்னார். ஒரு நேரத்திற்கு ஒரு வாய் சாப்பிட்டால் யானை அளவு சாதத்தை கூட சாப்பிட்டு விடலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது அந்த பயணம் ஒரு சின்ன அடியில் தான் ஆரம்பமாகிறது. லாவோட்ஸ் சொன்னார், ஈவன் எ லாங் ஜேர்னி பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் என்று குறிப்பிட்டார். அதை போல எவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை குவித்து கொண்டு நீங்கள் மலைத்து போக வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக குறிப்புகள் எழுதி கொண்டால் நல்லது. சில மாணவர்களை பார்க்கலாம், 10 புத்தகங்களை வாசித்திருப்பார்கள். 10 புத்தகங்களையும் தேர்வுக்கு முதல் நாள் விரித்து வைத்து கொண்டு அங்க பிரதட்சணம் செய்வார்கள். இதில் இருப்பதை படித்துவிட்டு அடுத்ததில் படித்து கடைசியில் குழம்பி எது சரி என்று தெரியாமல். ஆகவே குறிப்புகள் எடுப்பது பொதுத் தேர்வில் இதை போன்ற பொதுத் தேர்வுகளில் மிகவும் முக்கியம். போட்டித் தேர்வுகள் என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு பொருண்மைக்கு பல்வேறு புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எடுக்க வேண்டும். கைப்பட குறிப்புகள் எழுதுவதில் ஒரு லாபம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது நிறுவனத்தில் இருந்து கூட குறிப்புகளை வாங்கலாம். ஆனால் அவற்றில் இருக்கிற சாரத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட்டேன். எடிசன் எப்படி பணியாளரை தேர்ந்தெடுப்பார் என்று. உங்களுடைய பதில் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். 10,000 பேர் பிரதான தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் அந்த 10,000 பேருடைய விடையிலிருந்து உங்களுடைய விடை எப்படி தனித்தன்மையோடு விளங்குகிறது என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் வாசிக்கிற பத்திரிகைகள், நீங்கள் புரட்டுகிற நூல்கள், இவற்றிலிருந்தெல்லாம் குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்வதும் வாசிப்பதற்கு சமமானது தான். சில பேர் நினைக்கிறார்கள் படித்து மனப்பாடம் செய்தால்தான் தயாரிப்பது. இல்லை, குறிப்புகள் தயாரிக்கிற போதே உங்கள் மனத்தில் அது குறித்த சகல பரிமாணங்களும் பதிவாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது, நீங்கள் இந்த குறிப்புகளை வார இறுதிகளில் திருப்புதல் செய்ய வேண்டும், ரிவிஷன் செய்ய வேண்டும். சில சிக்கலான வினாக்களுக்கு உங்கள் நண்பர்களோடு விவாதியுங்கள். ஒரு பயணத்திற்கு நாம் போகிறோம் என்றால் எவ்வளவு தூரம் அந்த இடம் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். எதன் மூலம் போகப் போகிறோம் என்பதும் தெரிய வேண்டும். அப்போதுதான் அதற்கு தகுந்த தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அதைப் போல நீங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வு எதுவோ அந்த போட்டித் தேர்வுக்கான முந்தைய ஆண்டு வினாக்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும். அந்த வினாக்களை எல்லாம் சேகரித்து அவற்றை பார்த்தால்தான் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பது தெரியும். 10 ஆண்டு கேள்விகளை நீங்கள் திரட்டி அவற்றை வாசிக்கிற போது உங்களுடைய வாசிப்பு எந்த திசையில் நிகழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய குறிப்புகள் தயாரிக்கப்பட வேண்டியும் புரட்ட வேண்டிய புத்தகங்கள் முடிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற போது ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம். மேலோட்டமாக வாசிக்கிற போது உங்களுடைய அனுபவம் குறைவாக இருக்கும். பல புத்தகங்களை வாசிக்கிற போது உங்களுக்கு முதன்மை தேர்வில் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான விடையை உங்களால் எளிதில் முடிவு செய்ய முடியும். பலவற்றை வாசிக்கிற போது ஏற்கனவே வாசித்தவை இன்னும் பலப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வகுப்புக்கு செல்லுகிற போதுதான் முதல் வகுப்பு பாடம் முழுமையாக நமக்கு புரிகிறது. அதை போல விரிவாக வாசிக்க வாசிக்க போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய அறிவு ஆழப்பதிகிறது. இதிலே முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டியது,
ஓர் அட்டவணையை தயாரிப்பது. நாம் பெரும்பாலும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கு அட்டவணையை தயார் செய்வது இல்லை. உதாரணத்திற்கு இன்று 25ஆம் தேதி, 25ஆம் தேதி அன்று நாம் என்னென்ன படிக்க வேண்டும், பொது அறிவு முதல் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 2ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 3ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், 4ஆம் தாளுக்கு எது படிக்க வேண்டும், கட்டுரை தாளுக்கு எது படிக்க வேண்டும், நம்முடைய விருப்ப பாடத்திற்கு எது படிக்க வேண்டும். மொத்தம் 6, ஒவ்வொன்றிற்கும் 2 மணி நேரம், மொத்தம் 12 மணி நேரம் நீங்கள் படிப்பது. அதற்கு எந்த சின்ன தலைப்பில் நீங்கள் படிக்க வேண்டும் என்பது வரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த வாரம் முழுவதும் நீங்கள் படித்தவற்றை ஒரு முறை புரட்டி பார்க்க வேண்டும். ஞாபக மறதி ஏற்படுகிறது என்றால் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்று நினைவாற்றலை பற்றி சொல்லுகிறவர்கள் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள். மூளையிலே சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் உண்மைதான். நம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய நியூரான்கள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியமல்ல. அந்த மூளையிலே இருக்கிற நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி முடிச்சு போடுகின்றன என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல். அந்த மூளையினுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்குத்தான் நல்ல சத்தான உணவு சாப்பிட வேண்டும், கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உங்கள் மனத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். நாள் முழுக்க படித்துக்கொண்டே இருக்காதீர்கள். ஓர் அரை மணி நேரம் இனிய இசையை கேளுங்கள். அதற்காக உங்களை எம்பி குதிக்கிற இசையெல்லாம் கேட்காதீர்கள். நீங்கள் அயற்சி அடைந்து விடுவீர்கள். மகிழ்ச்சியான இசையை, மிருதுவான இசையை, மெல் இசையை கேட்டு உங்கள் மனத்தை தளர்த்தி கொள்ளுங்கள். இப்போது இசையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் மூளை வலுவாகிறது என்பதுதான். நீங்கள் ஓர் இசைக்கருவியை வாசித்தால் உங்களுடைய மூளையின் 2 அரைக்கோளங்களும் பலப்படுகின்றன. உங்கள் மூளையிலே இருக்கக்கூடிய எல்லா நியூரான்களும் செயல்படத் தொடங்குகின்றன. உங்கள் மூளையிலே ஒரு வானவேடிக்கை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இங்கே இருக்கிற போட்டித் தேர்வுக்கு தயாரிப்பவர்கள் உங்களுடைய மனத்தை செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இனிய இசையை தினமும் அரை மணி நேரத்திற்கு கேளுங்கள். அது மேற்கத்திய செவ்வியல் இசையாக இருக்கலாம். மொசார்ட், பீத்தோவான் போன்றவர்களுடைய அந்த சிம்பனியை கேட்டால் அதிலே இருக்கிற அந்த மெல்லிய ஓசைகளை உங்கள் மனம் துருவி துழாவி அதன் வழியே செல்லுகிற போது உங்கள் ஞாபக சக்தி பலப்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னொன்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரிய இசையமைப்பாளர்களுடைய மூளை மற்றவர்களுடைய மூளையை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மூளையினுடைய அளவுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் பிராங்க் அனட்டோல் என்பவர் மிகச்சிறந்த அறிவாளி. அவர் சொன்னார், தயவு செய்து உங்கள் புத்தகங்களை யாருக்கும் இரவல் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் என் நூலகத்தில் இருப்பவையெல்லாம் நான் இரவல் வாங்கியவையே என்று குறிப்பிட்டார். அவருடைய மூளை வெறும் 1100 கிராம் தான். ஆகவே அவர் அறிவாளி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மூளையிலே முடிச்சுகள் எத்தனை இருக்கின்றன என்பது முக்கியம். நல்ல இசையை தினமும் அரை மணி நேரம் கேளுங்கள். அடுத்தது, தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். யாரெல்லாம் நடைப்பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் மூளையில் புதிய நியூரான்கள் உற்பத்தியாகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். படிக்கிற போது தேநீர் அருந்துவது கூட நல்லது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல உணவை சாப்பிடுவது, நன்றாக நடைப்பயிற்சி செய்வது, மனத்தை தளர்த்தி கொள்வது ஆகியவற்றை செய்வது அவசியம். படிப்பது ஏன் மறக்கிறது என்பதற்கு 3 காரணங்கள். ஒன்று, டிகே த்ரூ டிஸ்யூஸ். இரண்டாவது டிஸ்ட்ராக்ஷன். மூன்றாவது டிஸ்இன்ட்ரெஸ்ட். டிகே த்ரூ டிஸ்யூஸ் என்றால் ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது மறந்து போய்விடும். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து வாலில்லா குரங்கு ஆனதற்கு காரணமே வாளை பயன்படுத்தாதது தான். மரத்திலிருந்து கீழே குதித்த குரங்குகள் வாளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வாள் என்பது மரத்தில் கிளைக்கு கிளை தாவுகிற போது சமத்தன்மையை உருவாக்குவதற்குத்தான் தேவைப்படுகிறது. மரத்தை விட்டு கீழே இறங்கிய போது வாள் எதற்கு? ஆனால் கீழேயும் வாளோடு இருக்கிற சில மனிதர்களை நாம் அறிவோம். ஆகவே பயன்படுத்தாத ஒன்று தேய்ந்து போகும். ஒன்றை தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தால்தான் மனத்திலே தங்கும். எனவே நீங்கள் வாரம் ஒரு முறை படித்தவற்றை புரட்டுவது அவசியம். படிக்கிற போது கவனச்சிதறல் கூடாது.
இன்று இருக்கிற தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்று இருக்கிற இளைய தலைமுறைக்கு 2 பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சைமன் சினக் குறிப்பிடுகிறார். ஒன்று, இது டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன். 5 நிமிடம் கூட ஒருவர் பேசுவதை தன்னுடைய அலைபேசியை நோண்டாமல் கேட்க முடியாது. அவர்கள் கவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களால் ஒன்றின் மீது அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. 2வது, ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. எல்லாம் எளிதில் கிடைத்து விடுகிறது. நான் போட்டித் தேர்வுக்கு தயாரிக்கிற போது மாதிரி வினாத்தால் எப்படி இருக்கும் என்று அறிவதற்காக சென்னைக்கு வந்து வீதி வீதியாக தேடி ஒரு பேராசிரியரை பார்த்து அவரிடம் அந்த வினாத்தாளை பெற்றேன். அவர் என்னை நம்பாமல் இங்கேயே பிரதி எடுத்து கொடுத்து விட்டு போ என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கு இப்போது இணையத்தை தட்டினால் அத்தனை கேள்வித்தாள்களும் கிடைத்து விடுகின்றன. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றன. இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே முக்கியமானது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிப்பது. 3வது, விருப்பத்தோடு படிப்பது. சில மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்னிடம் வந்து சொல்லுகிறார்கள், நான் ஜியோகிராஃபி எடுக்கலாமா என்று. நான் அவர்களிடம் கேட்பது, அரபிக்கடல் இந்தியாவின் இடது பக்கம் இருக்கிறதா, வலது பக்கம் இருக்கிறதா, மேற்கு பக்கம் இருக்கிறதா, தெற்கு பக்கம் இருக்கிறதா, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்கள் பூகோளத்தை எடுக்காமல் இருப்பதே நல்லது என்பதுதான் நான் சொல்வது. சிலர் என்னிடம் வருவார்கள், நான் சரித்திரத்தை எடுக்கலாமா என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம் கேட்பது, முதலாம் பானிப்பட்டு போர் எங்கே நடந்தது என்று. அவர்கள் சொல்லுவார்கள், முதலாம் பானிப்பட்டு போர் வட இந்தியாவில் தான் நடந்தது. அது பெயரே பானிப்பட் என்று இருக்கிறதே, அங்கே தான் நடந்தது. சின்ன பிரச்சனை என்னவென்றால், யாரோ ஒருவர் இதை எடுத்தால் அதிக மதிப்பெண் பெற்றுவிடலாம் என்று சொன்னதும் இவருக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர் எடுக்கலாம். என்னிடம் ஒருத்தர் வந்து கேட்டார், தத்துவம் எடுக்கலாமா என்று கேட்டார். உங்களுக்கு அவ்வளவு தத்துவத்தின் மீது ஆர்வமா என்று கேட்டேன். இல்லை, பாடத்திட்டத்தில் அதுதான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். இதை போல யாரோ சொல்லி விருப்ப பாடத்தை எடுத்தால் அதை எப்படி விருப்பத்தோடு படிக்க முடியும்? ஒரு மாணவர் வந்தால் தமிழ் எடுக்கலாமா விருப்ப பாடமாக என்று கேட்டார். உங்களுக்கு தமிழ் மீது அவ்வளவு விருப்பமா என்று கேட்டேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் தமிழை எடுக்காமல் இருப்பதே தமிழுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும் என்று. ஆக உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து அதை படித்தால் கவனம் சிதறாது. பொதுவாக கவனம் ஏன் சிதறுகிறது? ஒன்றை வாசிக்கிற போது அதோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பல அறிவியல் வகுப்புகளில் செய்முறை வகுப்புகள் இருக்கின்றன. நீங்கள் செய்முறை வகுப்புகளில் நீங்கள் படிக்கிற கருத்தாக்கத்தை இயல்பான வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறீர்கள். அதை போல எதை படித்தாலும், சரித்திரத்தை படித்தாலும் சரி, பூகோளத்தை படித்தாலும் சரி, நீங்கள் வெள்ளத்தை பற்றி படித்தால் வெள்ளத்தை நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்கள். பருவக்காற்றை பற்றி படித்தால் பருவக்காற்றை நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படியுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் நிஜ வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிக்கிறீர்களோ அவற்றை நீங்கள் மறுமுறை வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீங்கள் படிக்கிற போது நீங்களாகவே விருப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போது அது எளிதில் உங்கள் மனத்தில் பதியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வு வரும். சில மாணவர்கள் ஒரு முறை எழுதியிருப்பார்கள், தோற்று போயிருப்பார்கள். தோற்று போனவுடன் இனிமேல் நம்மால் முடியாது என்கிற எண்ணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். இங்கேயும் சில மாணவர்கள் முகங்களை பார்க்கிற போது அந்த சின்ன சோர்வு என்னுடைய நுண்கண்களுக்கு தெரிகிறது. நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், தோல்வி பெறுவதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை ஓர் அனுபவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணத்தை பட்டியலிடுங்கள். நான் குடிமைப் பணிகள் தேர்வு முதல் முறை எழுதிய போது 227வது ரேங்க் தான் கிடைத்தது. உடனே நான் எந்த பாடத்திட்டத்தில் மதிப்பெண்கள் குறைந்தது என்று பார்த்தேன். வேளாண்மையில் 2ஆம் தாளில் எனக்கு மதிப்பெண்கள் குறைந்தது. காரணம், நான் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டு பயிர்களை பற்றி. நான் கம்பை பற்றி படித்தேன், சோளத்தை பற்றி படித்தேன்,
நெல்லை படித்தேன், கரும்பை படித்தேன், கத்திரிக்காயை படித்தேன், வெண்டைக்காயை படித்தேன். ஆனால் இது இந்திய அளவில் நடத்தப்படுகிற தேர்வு. அவர்கள் கோதுமையை கேட்டார்கள், பார்லியை கேட்டார்கள். பார்லி என்றால் பார்லி கஞ்சை தவிர ஒன்றும் அறியாதவன் நான். ஆகவே பார்லியை கேட்டார்கள். ரை என்றால் என்ன என்றார்கள், பொட்டட்டோ என்றார்கள், மஸ்டர்ட் என்றார்கள். நமக்கு தெரிந்தது மாம்பழம், அவர்களுக்கு தெரிந்தது ஆப்பிள். நமக்கு தெரிந்தது கொய்யா, அவர்களுக்கு தெரிந்தது ஆப்ரிக்காட். இதையெல்லாம் கேட்டபோது என்னால் எழுத முடியவில்லை. அடுத்த முறை வட இந்திய பயிர்களுக்கும் சேர்த்து தயாரித்தேன். அதில் அதிக மதிப்பெண்களை பெற்றேன். எனவே முதலில் எதனால் தோற்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் விழுந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் விழ வேண்டிய அவசியம் ஏற்படும். அமைதியாக அமர்ந்து ஏன் தோற்று போனோம் என்பதற்கான காரணங்களை நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். 1191ஆம் ஆண்டு முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் நடந்த அந்த போரில் முகமது கோரி தோற்று போனார். அதற்கு காரணம் பிருத்திவிராஜனுடைய ஆளுகையை பற்றி அவரால் அனுமானம் செய்ய முடியவில்லை. 1192ஆம் ஆண்டு 2ஆம் தரையின் போர் நடந்தபோது பிருத்திவிராஜ் எப்படியும் கோரியை தோற்கடித்து விடலாம், ஏற்கனவே பயந்து ஓடியவர் தானே என்கிற எண்ணத்தில் இருந்தபோது எதனால் தோற்றோம் என்பதையெல்லாம் சரியாக திட்டமிட்டு போரிலே புறமெதுகிட்டு ஓடியவர்களை எல்லாம் நடு வீதியிலே நின்று தூக்கிலே ஏற்று வெற்றியோடு தான் வர வேண்டும் என்கிற உள்ள எண்ணத்தை அங்கே இருந்த அத்தனை சிப்பாய்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தினார். கோரி வென்றார். எனவே தோல்வியின் காரணங்களை ஆராய்வதைத்தான் சரித்திரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அடுத்ததாக முக்கியமானது, நீங்கள் நிறைய மாதிரி தேர்வுகள் எழுத வேண்டும். படித்துக்கொண்டே சில பேர் இருப்பார்கள். படித்துக்கொண்டே இருந்தால் அது அறிவாக ஆகிவிடும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் பயில்வானாவதில்லை. கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை போல படிக்கிற போது உங்கள் மனத்திற்கு தேவையான பயிற்சி மாதிரி தேர்வுகள் எழுதுவது. நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதிக்கொண்டே இருங்கள். அதன் மூலம் உங்கள் நேர மேலாண்மை என்ன போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் பெற முடியும். இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் ஆளுமை தேர்வுக்கு செல்வீர்கள். சில பணிகளில் ஆளுமை தேர்வு, சில பணிகளில் நேர்காணல். நேர்காணல் என்றால் அந்த பணி குறித்தும் உங்களுடைய படிப்பு குறித்தும் நீங்கள் தயாரிக்க வேண்டும். ஆளுமை தேர்வு என்றால் உங்கள் தலைமை பண்பு, உங்கள் அறிவு, சமயோசித புத்தி, உங்கள் தோற்றம், உங்களுடைய சமூக பார்வை, சமூக நுண்ணறிவு, பேசுகிற திறன், படித்த அறிவு ஆகியவை பரிசோதிக்கப்படுகின்றன. நீங்கள் அங்கே செல்லுகிற போதே தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நாங்கள் இது போன்ற ஆளுமை தேர்வுக்கு செல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆலோசனையை வழங்குகிறோம். தயவு செய்து ஆளுமை தேர்வுக்கு செல்வதற்கு முன்னால் ஓர் 5 நிமிடங்கள் நேராக நில்லுங்கள். நீங்கள் நேராக நின்றால் உங்களுடைய உடலில் ஆக்சிடோசின் என்கிற ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகிறது. அது உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்கிறது. நீங்கள் தளர்ந்து போய் நின்றால் உங்கள் உடம்பில் கார்டிசால், அட்ரினலின் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தியாகின்றன. அவை உங்களை பதற்றமடைய செய்கின்றன. 5 நிமிடங்கள் நீங்கள் அப்படி நின்றால் அது உங்கள் உடலை மாற்றுகிறது, அது மனத்தை மாற்றுகிறது, நடத்தையை மாற்றுகிறது, உங்களிடமிருந்து வெளிவருகிற கேள்விகளை மாற்றுகிறது. ஆகவே நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகளை நம்பிக்கையோடும் உறுதியோடும் திட்டமிட்டும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்த அத்தனை மாணவர்களும் ஏதேனும் மகத்தான பணியில் இருக்க வேண்டும் என்பதை வாழ்த்துக்களாக சொல்லி உங்களுடைய கேள்விகளுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் யாமினி ஃபைனல் இயர் அக்ரி படிக்கிறேன் சார். மெயின் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸ் தேவை சார். மெயின் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் அக்ரிகல்ச்சர். எஸ் சார். ஒரு லாங் லிஸ்ட் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் கிராப்பிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பழனியப்பன்னு ஒரு ப்ரொஃபஸர் எழுதியிருக்கார். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ட்ரை ஃபார்மிங் பற்றி வீரபத்ரன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆயில் சீட்ஸ் அண்ட் பல்சஸ் ஏன் உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில மெட்டீரியல்ஸ்லாம் இன்டர்நெட்டில் கிடைக்கிது, பாருங்கள். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் சுனிதா சின்ஹா புக் ரொம்ப நல்ல புக்கு.
அதுக்கப்புறம் சீட் டெக்னாலஜிக்கு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். என்டமாலஜி, பேத்தாலஜி இதுக்கெல்லாம் ஐசிஆர் ஹேண்ட் புக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கிளாஸில் கொடுத்துருக்குற நோட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை பேசிஸாக வச்சிங்கனாலே பல்வேறு விஷயம். அப்புறம் இந்தியன் ஃபார்மிங் ஜேர்னலை ரெகுலராக பண்ணுங்கள், மாஸ் ஜேர்னலை படிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியாவை கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து அக்ரிகல்ச்சருடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னா சாப்பியன்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு யுவல் நோவா ஹராரி எழுதியிருக்காரு. அதில் ஃபேக்ட்ரி ஃபார்மிங் பற்றி ஒரு தெளிவான குறிப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஏற்பட்டது, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கணும்னா அதுக்கு த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் சிம்பன்சி அப்படிங்கிற புத்தகம், அதில் ஜேரிட் டைமண்ட் கன் ஸ்டீல்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறதும் ஜேரிட் டைமண்ட் எழுதுனது. இந்த 2 புத்தகத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் புரட்ட வேண்டிய புத்தகங்கள், தெளிவான புத்தகங்கள் லிஸ்ட் வேணும்னு நான் கொடுக்குறேன். ஐ ஹேவ் இட், ஐ வில் கிவ் இட் யூ செப்பரேட்லி. இட் மே நாட் பி ஆஃப் மச் இன்ட்ரெஸ்ட் டு அதர்ஸ். வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. முதன்மை தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு வினாவிற்கு நேர்மறை எண்ணத்தையோ எதிர்மறை எண்ணத்தையோ கொண்டு தான் அதை பார்க்க முடிகிறது. எப்படி நடுநிலைமையோடு அந்த வினாவை எதிர்கொள்வது? அதாவது பொதுவாக மல்டிபிள் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ரொம்ப சிந்திச்சிங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட லிம்பிக் பிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது, லிம்பிக் சிஸ்டம் பிரெயினில் இருக்குது. அது வந்து பரிவு பகுதின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தவுடனே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோட்டோ எப்படி இயல்பான ஃபோட்டோவாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு நான் கொஞ்சம் செயற்கையாக சிரிப்பேன். ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது ஃபோட்டோ நல்லா வரும். அதனால தான் எந்த கல்யாண ஆல்பத்துலேயும் மணமகன் ஒழுங்காகவே இருந்தது கிடையாது. இப்போ என்னென்னா தாலி கட்டுறதையே 2வது முறை வேறு எடுக்கிறாங்க. ஏன்னா சரியாக ஃபோட்டோ, இப்போ எல்லா ஃபோட்டோ எதுக்கு தான் இத்தனை செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ண முடியும்? எல்லாம் செல்ஃபியாக எடுத்து தள்ளுறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி, ஹனிபியோடு போய் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துருக்கிறாரு. அதாவது செல்ஃபிக்கு முன்பு சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அடுத்தது பார்த்திங்கன்னா வீங்கி போயிருக்கு, ஹனிபிலாம் கடிச்சு. அதனால் என்னென்னா உங்களுடைய லிம்பிக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மல்டிபிள் சாய்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுது பாருங்கள், அதுதான் கரெக்ட் ஆன்சர். தயவுசெய்து இந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லிடாதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் ரொம்ப யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணலாங்க. ரொம்ப பொண்ணு பார்க்குறவன் தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், அந்த மாதிரி. அதனால் மல்டிபிள் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல விரிவான வாசிப்பு, எக்ஸ்டென்சிவ் ரீடிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க, அது ரைட்டாகவே இருக்கும். புரியுதா சார்? குட் மார்னிங் சார். எஸ் ப்ளீஸ் சார். என்னோடய டவுட் என்னென்னா, நான் வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். 11th 12th காலேஜ் எல்லாம் இங்கிலீஷ். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அது யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ லாங்குவேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது? நான் வந்து 2மே பண்ணுவேன். கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தயவு செய்து நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் காலேஜில் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் என்ன ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு ப்ளேவாக எழுத போகிறீங்க? அது ஒன்றும் கிடையாது இல்லையா? நீங்கள் எழுத போகிறது ஆன்சர். நீங்கள் படித்தது இங்கிலீஷில் தான் படிக்க போகிறீங்க, அதுக்கான ஆன்சர் எழுத போகிறீங்க இல்லையா? என்னென்னா ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ் இருக்கணும், அதுதான். ஏன்னா படிக்கிறவங்களே குழம்புற மாதிரி சில பேர் இங்கிலீஷ் எழுதுவாங்க, அது ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம். உங்களுக்கு நீங்கள் +2 படிச்சிருக்கிறீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க இங்கிலீஷில். நான் ஒன்று சொல்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சரே நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்தாலும் நீங்கள் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் எழுத வேண்டியதில்லை. ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ். ஹேம்லெட்டை பற்றி கேட்டாங்கன்னா ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ், ஒதெல்லோவை பற்றி கேட்டாங்கன்னா ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ், அதான் எழுத போகிறீங்க என்ன. அதனால் நீங்கள் இங்கிலீஷில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இங்கிலீஷ் எழுதுறது தான் நல்லது. ஏன்னா அது பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. சப்போஸ் யாராவது ஒருத்தர் இல்லை சார் நான் எல்லாமே தமிழில் தான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷை விட தமிழ் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஆனால் ஒன்று பாருங்கள், நான்லாம் கூட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தோம். 6வதுல ஜாகிரஃபி அப்படின்னா தமிழில் ஜா பக்கத்தில் இக் ரே போட்டு அக்கு போட்டு பி போடுவோம், ஜாகிரஃபி அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பத்தில் படித்தோம். அதில் சில பசங்களுக்கு எது சைலண்ட்டுன்னே தெரியாது.
ஆனால் டீச்சர் இருக்கும்போது மட்டும் அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா புரியாது. அதனால் என்னென்னா உல்டு அப்படிம்பாங்க, சில பேர் இப்போ கூட ஆஃப்டன் அப்படிம்பாங்க. அது மாதிரி சைலண்ட் எது சத்தம் போடுதுன்னு தெரியாதா, அதனால் அந்த மாதிரி அந்த டைமில் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து 5th ப்ளஸ் இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ். இங்கே நிறைய பேர் இங்கிலீஷை சரளமாக பேசணுன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு 30 நாளில் பிரமாதமாக பேசலாம். என்னென்னா தயவுசெய்து 30 நாள் இங்கிலீஷில் மட்டும் கேளுங்க, இங்கிலீஷை மட்டும் படிங்க, இங்கிலீஷில் மட்டும் பேசுங்க. 30 நாள் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜை மாறி போயிடும். ஜஸ்ட் 30 டேஸில் யூ கேன் சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஓகே சார், குட் மார்னிங் சார். என் பேர் வஜாகத். நெக்ஸ்ட் இயர் பிலிம்ஸ்க்கு வந்து இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யார்கிட்ட கைடன்ஸ் கேட்டாலும் எல்லாரும் என்சிஆர்டி புக் படி எல்லாருமே சொன்னாங்க. என்சிஆர்டி மீன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். பட் நான் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருக்கேன் நான் இப்போ வரைக்கும். பட் என்சிஆர்டி புக்ஸ்லாம் எனக்கு புதுசு, எனக்கு மொத்தமே 6th 7th 8th 9th 10th 11th 12th இப்போ எல்லாத்தையும் டிஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. எல்லாத்தையும் படிக்காதீங்க, அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டு மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதாவது ஹிஸ்ட்ரி புக்கு எதுக்கு 9th 10th படிக்கணும், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அது மாதிரி. ஓகே சார். நீங்கள் படித்த ஹிஸ்ட்ரி தான் அதுவும். ஏன்னா ஹிஸ்ட்ரியை யாரும் புதுசாக உற்பத்தியாக பண்ண முடியும், நடந்தது தானே. அதே மாதிரி ஜாகிரஃபியோ சயின்ஸோ இல்லை, கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு அது ஒரு அப்படைசர் மாதிரி, அதுக்கப்புறம் அதை படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான புக் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ரோமிலா தாப்பர் புக்கு ஹிஸ்ட்ரிக்கு, அப்புறம் கான்ஸ்டிடியூஷன்னா பாசு, அந்த மாதிரி நீங்கள் சில புக்ஸை படிப்பீங்க. அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு இது ஒரு ப்ரீகர்சர், அவ்வளோதான். உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுது, அவ்வளோதான். ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது, அதனால் அதுக்காக படிங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் சென்டர் வந்து ஐஏஎஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எடுத்துக்கு என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் 10th 12th மார்க் வந்து இப்போதைக்கு மார்க்குன்றது இப்போது யாரும் நிர்ணயிக்க போகிறதில்ல அவங்க அறிவை. ஆனால் அங்கே எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்குறது 10th 12th மார்க் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் சேர்க்குறோம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்க முடியாது, ஏன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எஸ் சார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சிவில் சர்வீசஸில் நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. பட் அதான் சார் கேட்க +1 +2 இங்கே ஏதாவது ஒரு க்ரைட்டீரியன் வைக்கணும். இல்லை எல்லாரும் மானாவாரியாக வந்தால் இங்கே பாருங்கள், ஹாலில் நிறைய பேர் நிற்கிறாங்க, அப்பா அம்மாலாம் நிற்கிறாங்க, பசங்களாம் உட்காந்துருக்காங்க. அதனால் பசங்க தான் உட்காரணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு க்ரைட்டீரியன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் நல்ல மார்க் தானே வாங்குகிறோம், அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. Now I will tell you one thing. See, almost all the people who have succeeded in the competitive examinations have never studied for the exams. You have to study for enhancing your knowledge and understanding on the particular subject. Civil services examination is different from the other examinations for 3 reasons. The first reason is that you don't have a prescribed restricted syllabus. Second thing is, in all other examinations your knowledge is tested, but in civil services examination they test your understanding ability and analyzing capability. These 2 things are being judged. Third one is, there is no prescribed answer for any question. How you present it also matters a lot. Therefore it is very, very important that you read for the love of the subject, and then you can definitely succeed in your attempt. Okay. Sir, for essay writing, we do 2 things, sir. We conclude the current affairs or the philosophical idea. So, sir, when I'm combining 2 of that, it is taking too much of long words. It will cross nearly thousands of words. So, how to constrain it in the particular page? Only one thing. See, civil services, in the prescriptions, you would have read that precise answers are welcome. Okay. In all the exams, even in Indian Engineering Service, they expect only precise answers. Now, you have 2 hours at your disposal, isn't it? Yes, 2.5. 2.5 hours. So, in 1 hour 15 minutes, how much you can write? You can write at the most 6 pages you can write, 5 pages you can write. So, first you prepare an outline, how you are going to formulate your essay. Then, in that essay, what are all the quotes you are going to use? What are all the anecdotes you are going to use? What are all the events that you are going to use? Then in the conclusion, generally it should be a positive note. I will tell you only one thing. People expect administrators to be positive.
though many of them are negative on the files. So try to be positive. Yes. So give a positive note, and that positive note will be very, very helpful to you. So design your essay in such a way that you give an ideological concept and the background of the subject in the introduction, and then you slowly develop the current nuances, the pros and cons and the implications, and finally give the conclusion by which that problem could be solved or that particular idea could be expanded. Okay? Yes. Sir, one thing more. Sir, when we have some topic like it is critical, we can't able to give the judgment on that, and we have to give conclusion. So we extract the all over the world idea and put into that. But it should not be too much of borrowed ideas. You can always quote some ideas, but at the same time, you should also mention about your own views. The general essay paper should not be full of borrowed concepts and quotations. You should also have your own view, but you can use those quotes to substantiate your own view. Use them for substantiating your view. Don't use their views as your views. Okay? Okay. And sir, one thing more, sir. You wrote 50 books, sir. So when you are writing, you have shown your lot of willpower into your books, sir, like freedom of thoughts and the random of thoughts, and before that, how the students should be. So when we are writing, what we should show? Our willpower or our strength, sir? The technical one. Willpower is something which, see, how to develop your willpower. See, I will tell you, there are 10 ways of developing a willpower. For example, the first one is suddenly decide that I will not eat this. What is your favorite food? What is your favorite food? Sir, paneer, sir. Paneer masala. So you decide that I will not eat paneer butter masala for 1 month. Okay. Okay. Then you will, and stick to it. Your willpower will increase. Okay. So willpower starts from food. So don't eat the favorite food for just 1 month. You would see tremendous increase in your willpower. Okay. Yes. So we all started like that. Whatever our favorite food, we will exclude it from our menu. Similarly, today, I would decide that till 10 o'clock, I will write. My hands may pain. You know one thing, Mahatma Gandhi used to write with both the hands. Yes. He was ambidextrous. When the right hand gets tired, he will write with the left hand. He is an icon for willpower. So willpower is not developed overnight. It's a step-by-step process. Start with your food. Start with your daily activities. I would tell you a small incident. Navjot Singh Sidhu was known for hitting sixes. Initially, his father used to wake him up at 4 o'clock. And that man would bribe the watchman and he would go and sleep. So in the first match, he failed miserably. He was duck out. So after that, he developed willpower. He will get up at 4 o'clock and he would go and play, hit sixes. Sometimes he would bribe the watchman to wake him up early. So the watchman has to remain awake. And he would go and play. And finally, he became a successful person. So willpower is the joint play of your mind, body and soul. So it starts from your body. Then it ends with your mind. In fact, they would say mind over the matter. Sometimes it is also matter over the mind. Okay? Yes. Thank you. Thank you, sir. சார் வணக்கம் சார். உங்களோட பேச்சில் வந்து லாவோட்ஸு, பிரையன் ஜோன்ஸ், எடிசன், புத்தர், செராக்கா, இந்த மாதிரி அந்த உலக பெரும் அறிஞர்களை பற்றின விஷயங்களை சொல்கிறது மாதிரி அக்கார்டிங் டு மெயின்ஸில் வந்து எஸ்ஏ பேப்பரில் ஒரு எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கோட ஒரு லேட்ரல் திங்கிங்கோட விஷயங்களை பகிர்றதுக்கு பொதுவாக நிறைய வாசிப்பு இருக்கணும்னாலும் நம்ம யூபிஎஸ்சிக்கு சில புத்தகங்களை வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த புத்தகங்கள் சார்? அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 100 புக்ஸு நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நான் ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டல் புத்தகத்தில் அந்த 100 புக்ஸினுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுவாக வாசிப்புங்கிறது இந்த எக்ஸாமுக்காக, அவர் கேட்டார் இல்லையா, வாசிப்புங்கிறது இந்த எக்ஸாமுக்காக நிகழக்கூடியதில்லை. வாழ்க்கையிலேயே நம்ம வாசிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் நம்ம வாசிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அந்த புத்தகங்களை டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே புரட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆல் த பாத்ஸ் ஆஃப் க்ளோரி லீட் பட் டு கிரேவ் அப்படின்னு எஸ்ஏ பேப்பரில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட நான் கேட்டேன். அவர் அதுதான் எழுதியிருக்கேனாரு. இது யாருடைய வாசகம்னு தெரியுமான்னு கேட்டேன் நான். அவருக்கு தெரியல.
அது தாமஸ் கிரேவனுடைய an elegy on the country churchyard அப்படிங்கிற போயத்தில் வரக்கூடிய ஒரு லைன். இந்த உலகத்தில் என்ன தான் புகழ் அடைஞ்சாலும் கடைசியில் எல்லாரும் மயானத்துக்கு தான் போகிறவங்க அப்படிங்கிறது தான் அந்த லைனுடைய தாத்பரியம். இப்போ அது தெரிஞ்சிருந்து அதை படிச்சிருந்து அதிலிருந்து இன்னும் சில லைன்களை கோட் பண்ணி எஸ்ஸே எழுதியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு மார்க் நிறைய கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொன்மொழிகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவர்ட்ஸ் டை மெனி டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசரில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒன்று. டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிறது ஹேம்லெட்டில் வரக்கூடிய ஒரு வாசகம். எ திங் ஆஃப் ஜாய் இஸ் பியூட்டி ஃபார் எவர், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவருங்கிறது கீட்ஸனுடைய போயம். ஐ எம் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் அப்படிங்கிறது ஓட் டு த நைட்டிங் கேர்ள், அது கீட்ஸனுடைய இதை வருது. ஹர்ட் சாங்ஸ் ஆர் ஸ்வீட், அன்ஹர்ட்ஸ் மெலோடிஸ் ஆர் ஸ்வீட்டர் அப்படிங்கிறது ஷெல்லியினுடைய போயம். இது மாதிரியான பாப்புலரான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ வாசிக்கணும். நேரம் கிடைக்கும்போது இதையெல்லாம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னதுமெல்லாம் வந்து இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள், சங்ஸுவோ லாவோட்ஸுவோ அல்லது செனக்காவோ சாக்ரட்டிஸோ பிளாட்டோவோ இவங்க சொன்னதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளை நிறைய அனக்டோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா முதல்ல மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு இதை ஒரு ½ அன் ஹவர் படிச்சிங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி புத்தகங்களையும் நீங்கள் படிக்கிறது நல்லது. ஒரு நல்ல நம்ம நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். உதாரணத்துக்கு நாம் என்ன ஏதாவது புத்தகம் படிச்சுட்டா பல் விளக்கிட்டு இருக்கோம்? பல் விளக்கிறதுக்கு ஏதாவது புக்கு இருக்கா? குளிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு இருக்கா? டென்டிஸ்ட்டுகளுக்கு புக்கு இருக்கும். நான் நம்மளுக்கு சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் பல் விளக்கு நல்லது நாங்கள் பல் விளக்க ஆரம்பித்தோம், இப்போ நிறுத்த முடியல. சில பேர் சொல்லுவாங்க பல் இல்லாதவங்க கூட பல் விளக்கி தான், ஏன்னா கம்ஸில் சேர்கிற அழுக்குக்காக. அதனால் நிறைய விஷயங்களை கேட்டே தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னா லிசனிங், த ஆர்ட் ஆஃப் லிசனிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஆர்ட் ஆஃப் லிசனிங், சைனாவில் வந்து லிசனிங்குங்கிற ஒரு வார்த்தைக்கு அவங்க பிக்டோரியல் தானே. சைனாவில் எப்படின்னா இட்ஸ் பிக்டோரியல். சைனீஸ் அண்ட் ஜப்பானீஸ் வந்து சித்திர வடிவ எழுத்துக்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடுனா ஒரு வீடு மாதிரி இருக்கும் அந்த எழுத்து. அந்த வீட்டில் சண்டைனா ஒரு வீடு போட்டு 2 பொண்ணுங்களை போட்டுருவாங்க. 2 பொண்ணுங்க ஒரே வீட்டில் இருந்தால் சண்டைன்னு அர்த்தமா. சைனாவில் அப்படி இருக்குது. அதனால் அது பிக்டோரியல் ரைட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் எப்படின்னா லிசனிங்க்கு என்ன போட்டிருக்காங்கன்னா காது, கண், மனம், அதாவது ஹார்ட், பிரெயின் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு படம் தான் பிக்டோரியல். அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்தா தான் லிசன் பண்ண முடியும். நல்லா லிசன் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல பேச்சுக்களை கேளுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். டைம் கிடைக்கும் போது இந்த டெட் ஒரு சைட் இருக்குது பாருங்கள். டெட் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி ஃபிசிக்ஸுக்கு விளையாட்டு ஹெல்ப் பண்ணது. ஃப்ளாஸ்பெரி ஃப்ளாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளாஸ்பெரி ஃப்ளாப்னா என்னென்னா, ஃப்ளாஸ்பெரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹை ஜம்ப் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் ஹை ஜம்புக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆனால் தோற்று போயிடுவார். கடைசியில் என்ன பண்ணார்னா, எப்போவுமே தலையை முன்னால் கொண்டு வராமல் தலையை பின்னாடி கொண்டு வந்து ஹை ஜம்ப் பண்ணணும்னு பார்த்தாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, யுவர் ஃபோர்ஸிங் யுவர் சென்டர் ஆஃப் மாஸ் டு எ ஹை பொசிஷன். அதனால் அதிகமாக ஜம்ப் பண்ணி ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினார். இதை பற்றி இருக்குது. ஃபிசிக்ஸ் எப்படி ஒருத்தருக்கு ஹை ஜம்புக்கு உதவுனதுன்னு. ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு மார்க் வாங்க மட்டும் உதவலை, மெடல் வாங்கவும் உதவுது. காலேஜில் இல்லை, ஒலிம்பிக்ஸ்லேயும் மெடல் வாங்கிறதுக்கு. இது மாதிரி எத்தனையோ தகவல்கள், சின்ன சின்ன தகவல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அது மாதிரி நீங்கள் கேட்பது, கவனிப்பது அதையும் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சார். இந்த யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்குது. சிக்கல் இருக்குது. என்னோட விருப்பம் என்னன்னாக்கா, இப்போ ஐஏஎஸ்னால் அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாமா? இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தோம்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகலாம், அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாமா? அதாவது அந்த மாதிரி பேசிக்ஸ் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 பேப்பர். இந்த 4 பேப்பர்லேயே உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி ஓரளவுக்கு தீர்மானிக்கப்படுது. எத்திக்ஸ் பேப்பர், அன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், ஹைதராபாத்லேருந்து வந்தார். அவர் வந்து அவங்க அப்பாவோடு வந்தார். அவங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், வந்தார்.
எத்திக்ஸ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் கேட்டார் இல்லையா, கேண்டிடேட், அது மாதிரி தான். எத்திக்ஸுக்கு எதை படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, எத்திக்ஸில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனாங்கன்னா நீங்கள் எப்படி ஆனஸ்டியோடு இருப்பீங்க, இன்டெகிரிட்டியோடு இருப்பீங்க, இம்பார்ஷியலாக இருப்பீங்க, நெப்போட்டிசம், ஃபேவரிட்டிசம், க்ரானிசம் இதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் செக் பண்ணுறாங்க. அதனால் ஆப்ஷனல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி, ஜென்ரலாக ப்ரொஃபிஷியன்சியை தெரிஞ்சுக்கிறாங்க, குறிப்பிட்ட சப்ஜெக்டில் உங்களுக்கு என்ன ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு. உங்களுக்கு நீங்கள் படித்த டிகிரி, ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க, அவங்க அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். ஒருத்தர் வந்து பாட்னி படிச்சிருக்காங்க, மேட்னிக்கே போகாமல் பாட்னி கிளாஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாட்னி எடுக்கலாம். ஒருத்தர் ஜுவாலஜி படிச்சிருக்காங்க, எடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா எம்ஏ. ஸோ படித்ததை எடுக்க முடியுமா? ரெண்டாவது, உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? மூணாவது, நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிருக்கீங்களா? சில பேர் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே இருக்க மாட்டாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் வேர்ட்ஸ்வொர்த்து, கீட்ஸு, ஷெல்லி இந்த மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, பாரதியார், பாரதிதாசன், சங்க இலக்கியங்கள், குறுந்தொகை, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாமே படிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், பேக்ரவுண்டும் இருக்கும். இந்த 3 ஃபேக்ட்ஸையும் வச்சு முதல்ல ஒரு 3-4 சப்ஜெக்டை நேரோ டவுன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த சிலபஸ் எடுத்து பாருங்கள். சில டைமில் நம்ம நமக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். சிலபஸை பாருங்கள். சிலபஸை பார்த்த பிறகு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? மூணாவது, பழைய கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள். அப்பையும் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா அந்த 3ல் நேரோ பண்ணி 1க்கு வந்துடுவீங்க. அதை நீங்கள் ஆப்ஷனலாக எடுங்க. ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு சூஸ் த ஆப்ஷனல்ஸ். சார், இப்போது சிவில் சர்வீஸ் வரணுனாலே மக்கள்கிட்ட அதிகமாக பழகணும், இன்னொருத்தர்கிட்ட பேச தயக்கப்படக்கூடாது, இப்படிலாம் சொல்லி அதுக்காக நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விட்டு அவருடைய பஸ் ஸ்டாப்பை மறக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மேடையில் பேசுகிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஹெசிடேஷன், தயக்கம், அதுக்கு வேறு சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. 2 கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. ஒன்று வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று சோஷியல் ஃபோபியா. சில பேர் நாயை பார்த்து பயப்படுவாங்க, அது தப்பு கிடையாது. கடிச்சிருக்கோம் எந்த நாயாவது. நாய் பொம்மையை பார்த்தே சில பேர் பயப்படுவாங்க, அதுதான் ஃபோபியா. நாயின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும், அதுதான் ஃபோபியா. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தனியாக இருக்கும்போது, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிரமாதமாக இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் போய் பார்ட்டியில் போனால் என்னமோ அந்த பில்டிங்கை வந்து பூகம்பத்தில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் சோஷியல் ஃபோபியா. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க தனியாக, இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், பார்ட்டியில் இருக்கிறவங்க ஒரு 4 பேர் வர மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தனி ரூம்லேயே அவங்க வந்து பேசி பழகணும். அவங்க நண்பர்கிட்ட சொல்லணும், எனக்கு கொஞ்சம் இந்த தயக்கம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், இவரை கூப்பிட்டு வாலண்டியராக பேச விடுவார். ஒரு 2-3 முறை பேசுனா அதிலேருந்து ஓவர் கம் பண்ணலாம். இன்னொன்று சோஷியல் இன்டெலிஜென்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். என்னென்னா, முதல்ல அந்த இன்ஹிபிஷனை போக்குங்க. ஒருத்தரை பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, நாம் ஏதாவது கேள்வி, இப்போ பாருங்கள், நீங்கள் சோஷியல் இன்டெலிஜென்ஸோடு தான் இருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறீங்கல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி வச்சிட்டு இருப்பாங்க, இதை கேட்டால் ஒரு வேளை தப்பாக நினைப்பாரோ. நானே இந்த கேள்வி 4-5 பேர் கேட்டதுக்கு அப்புறம் தான் சார் கேட்குறேன். பாருங்கள், பின்னிட்டீங்க. அதாவது கேள்வியை கேட்குறது நம்மளுடைய உரிமை. எல்லா கேள்வியும் சரியாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ரெண்டாவது, எந்த கேள்வி சரி எந்த கேள்வி தவறுன்னு யார் தீர்மானிக்கிறது? யாருமே தீர்மானிக்க முடியாது. சில டைமில் தப்பான கேள்விகள் தான் ரைட் ஆகிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம இந்த இன்ஹிபிஷனை போயிட்டு நம்ம கேட்கலாமே. ஒருத்தர் நம்ம 2 பேர், அதான் நான் சொன்னேன், 2 பேர் போகும்போது நீங்கள் பார்த்து சிரிக்கலாம், எப்படி சார் இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஓவர் கம் பண்ணலாம். இன்னொன்று, நான்லாம் மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு தான் நான் பேசும்போதே உங்கள்கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன். நாட் ஆஸ் அன் ஆஃபீஸர், ஐ எம் டாக்கிங் லைக் அனதர் கேண்டிடேட் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த சிவில் சர்வீசஸ். அதில் தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்கலாம். இங்கேயே கேட்கலன்னா நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது. ஓகே, குட் மார்னிங் சார். சார், நான் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரிட்டன் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்டர்வியூவில் பொறுத்து இவர் கேட்ட மாதிரி தான் ஷிவரிங் வந்துடுது. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? நான் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பயத்தினால சொல்லாமல் விட்டுறேன். இப்போ கேட்குறது அதுக்கு அவர் சொன்ன அதே பதில் தான் நானும் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு படுக்கும்போது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் ஒரு ரூமில் உட்காந்து, ஏன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்கிறது சமயோஜித புத்தி தான்.
ஒரு பையனை கேட்டிருக்காங்க பசிபிக் கடல்லேருந்து எத்தனை பக்கெட் தண்ணி எடுக்கலான்னு. அது பக்கெட் சைஸை பொறுத்ததுன்னு இருக்கார் அவருக்கு மார்க் கிடச்சிருச்சு. நீங்கள் என்னென்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் ரூம்குள்ளே நுழையிற மாதிரி, நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி உள்ளே நுழையிற மாதிரி, அங்கே போய் உட்கார்ற மாதிரி, அவங்க கேட்குற மாதிரி, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் தொடர்ந்து க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் 10 நிமிஷத்துக்கு. இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கே அது ரொம்ப பவர்ஃபுல். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸையும் கரேஜையும் கொடுக்கும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 4 பேரை உங்கள் நண்பர்களே உட்கார வச்சு, பெஸ்ட்டு திங் என்ன தெரியுங்களா, நாங்களாம் என்ன பண்ணுவோம் அகாடமியில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4-5 நண்பர்கள் இருப்போம். மாறி மாறி ½ அன் ஹவர் நான் உட்காந்தோடனே அவங்கெல்லாம் என்னை வந்து கேள்விகள் கேட்பாங்க, அடுத்தது அவங்க உட்காந்தோடனே நாங்கள் கேள்விகள் கேட்போம். இப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஓவர் கம் பண்ணலாம். 3வது தனியாக இருக்கும்போது ஒரு டாப்பிக்கில் பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அப்போ என்ன ஆகும்னா எந்த இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் வருது, லாங்குவேஜ் ப்ராப்ளமா அல்லது ஃப்ளூவன்சி ப்ராப்ளமா, ஒக்காபுலரி ப்ராப்ளமா, பயமா அப்படிங்கிறது தெரியும். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மாடல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் அதை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் ஹாலுக்குள்ளே நுழையும் போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்று, பொதுவாகவே நம்ம என்னன்னாக்க எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும்னா சாதாரண நாளில் இப்பயே நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி நான் டிஷர்ட் போட்டு வரலாம், ஆனால் நீங்கள் போட்டு வரக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா இப்போயே நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு பார்த்தா நம்ம ஒரு சின்சியராக இருக்கிற மாதிரி, வி ஷுட் நாட் அப்பியர் டு பி கேஷுவல். அப்படி பண்ணிங்கன்னா உங்களை ஏன் வந்து இராணுவ உடையை வந்து அப்படி ஒரு டைட்டான ஒரு உடையை போடுறாங்க, அவ்வளோ யூனிஃபார்ம்னு போடுறாங்க, அதை போட்டால் தான் சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். தூங்கும்போது அந்த உடையை போட்டுட்டு யாராவது தூங்க முடியுமா? இராணுவ உடைய முடியாது இல்லையா? டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு அதை போட்டு டான்ஸ் ஆட முடியுமா? டப்புன்னு காலை தூக்கினா. ஸோ மெயினானது என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உடை இருக்குது. நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும், மனசளவில் தயார் பண்ணிக்கிறது, நம்ம அதை முடியுங்கிறது நினைக்கிறது, பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறது. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஓகே. இன்னொரு கொஷின் சார், இப்போ நான் இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் சார். சிவில் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அதை அது லாஸ்ட் இயர் ப்ரொவைட் பண்ண சொல்ல அவங்களுடைய நோட்ஸ் யோஜனா மேகசின் அந்த மாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் படித்தது ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. இப்போ நான் எப்படி சார் சேனலைஸ் பண்ணிக்கிறேன்? இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் எப்படி சேனலைஸ் பண்ணுறது? இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு தனியாக படிக்க வேண்டியதில்லை, இப்போ படித்ததே போதும். ஓகே, நீங்கள் இதுக்கு படித்ததே போதும். ஓகே, தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். நான் மேட்னிக்கே போகாமல் பாட்னி படிச்சுட்டு இருக்கேன், பயாலஜிஸ்ட். வெரி குட். ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃபாரின் சர்வீஸ் எல்லாம் தனியாக கிடையாது. ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு நீங்கள் என்னென்னா 2 சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒன்று பாட்டனி, நீங்கள் 2 சப்ஜெக்ட் எடுக்கணும், ஆப்ஷனல். டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தான், அங்கே போய் லிட்ரேச்சர்லாம் எடுக்க முடியாது. ஒன்று பாட்டனி எடுங்க, ஏன்னா அது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. 2வது யூ கேன் டேக் ஜுவாலஜி விச் இஸ் யுவர் ஆன்சிலரி. 2க்கும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். ஓகே. அதர் தென் தட் எப்படி அதை எதிர்கொள்கிறது, ஸ்பெஷலாக என்ன மாதிரி? ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு படிங்க, மெயின்ஸ் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது டெக்னிக்கல் தான். டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் அதில் வர முடியும். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களாம் அதில் வர முடியாது. அதனால் சயின்ஸ் படிக்க கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அதை எழுத முடியும். அதனால் உங்களுக்கு கம்மி தான். மொத்தமே மெயின்ஸே ஒரு 15,000-20,000 பேர் தான் எழுதுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி இதோடு சேர்த்து இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த சிவில் சர்வீசஸ்க்கு எப்படி ப்ரிலிமினரியோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி எந்த அளவுக்கு டெப்த்தாக போகணும் நம்ம ரிலேட்டட் டு மெயின்? அது நியூஸ் பேப்பரில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாம் படிங்க. 2வது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த எடிட்டோரியல் இருக்குது இல்லையா, எடிட்டோரியல் அப்புறம் சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா, அதை மறுபடியும் காம்படிட்டிவ் மேகசினில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுங்கள். சில ஸ்டாண்டர்டான மேகசின்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆயிரும். ஓகே. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸும் படிக்க வேண்டியதான். எந்த மாதிரினா இப்போ ஒலிம்பிக்ஸு, ஏஷியாட் கேம்ஸ், இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸும் படிங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ.
சார் மேகசின்ஸ் எது மாதிரி ஓரியன்டாக படிக்கும் சார்? ஐ மீன் என்னென்ன எந்த நேஷனல் மேகசின்ஸையும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு சில பேசிக் பிரின்சிபல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவும். ரெண்டாவது காம்படிட்டிவ் ஜேர்னல்ஸே இருக்குது, மாதம் ஒரு முறை வருது, அதை படிங்க. யோஜனா குருஷேத்ரா படிங்க, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி படிங்க. சில நேரங்களில் இந்த ஸ்பெசிஃபிக்கான மேகசின்ஸ் இருக்கும், ஜேர்னல்ஸ் இருக்கும், இந்தியன் ஃபார்மிங் ஜேர்னல் மாதிரி பூசாலேருந்து கொண்டு வராங்க, அந்த மாதிரி ஜேர்னல்ஸை படிங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இன்டர்வியூ ஆஸ்பெக்டில் எப்படி சார் இருக்கணும்? ஐ மீன் இப்போ வந்து நம்ம ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு மூணாவது பட்டமாக தான் வந்து நம்ம இன்டர்வியூ வரைக்கும் போகிறோம். அப்போ அவங்க கேட்குற கொஷின் வந்து சில கொஷின்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ விவசாயம் நிலம் வந்து பயிர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ டெக்னிக் ஐ மீன் எவ்வளோ நிலம்னு கேட்குறப்போ எனக்கு தெரியலங்கிறப்போ அவங்களோட ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும் சார்? அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் நாட் இன்டர்வியூ. இன்டர்வியூங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று. உங்கள் டிரைவிங்க்கு இன்டர்வியூ வைப்பாங்க, ஒரு டீச்சிங்க்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் பல்வேறு விதமான இன்டர்வியூ இருக்குது. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, சப்ஜெக்ட் மேட்டர் இன்டர்வியூ, ப்ரோபிங் இன்டர்வியூ, இந்த மாதிரியானது இருக்குது. இன்டர்வியூ இல்லை, உங்களுக்கு வைக்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட். பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னாக்க what you project before the people. Personality comes from the Greek word persona, which means mask. How you are masquerading in front of others. That means how you project yourself. For example, our film personality na film la da அவர் ஜொலிப்பார், நேரில் ஜொலிக்க மாட்டார். அதான் ஃபில்ம் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டினாக்க நீங்கள் உங்களுடைய ஆளுமையை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா? ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ், நீங்கள் உள்ளே போகும்போது கேஷுவலாக இருக்கக்கூடாது, ஒரு சின்சியராக இருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது உங்களுடைய அதுக்குன்னு அப்பியரன்ஸ்னால் நம்ம அழகாகணும்னு ப்ளீச்சிங், ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் க்ரூமிங்லாம் பண்ணி 30 நாள் டெய்லி ஃபேஷியல்லாம் பண்ணி கடைசியில் மூஞ்செல்லாம் வந்து பல கொப்பளங்கள்லாம் வந்து கஷ்டப்படாதீங்க. வாட் ஐ மீன் இஸ் அப்பியர் ஆல் ஆஃப் அஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் த பீப்புள் ஹூ நோ திஸ் ஃபேக்ட் பிகம் மோர் பியூட்டிஃபுல். ஸோ அதில் என்னென்னா நீங்கள் என்னென்னா சாதாரணமாக நல்ல க்ரூம் பண்ணி நீட்டாக நல்ல ஷர்ட் போட்டு உங்களுக்கு க்ளீனாக ஷூஸ் போட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்களா அப்படிங்கிறது தான் அப்பியரன்ஸ். ப்ளசண்ட்டாக இருக்கீங்களா. அப்புறம் உங்களுடைய இனிஷியேட்டிவ், உங்களுடைய சோஷியபிலிட்டி, உங்களுடைய ஸ்காலர்ஷிப், யுவர் எபிலிட்டி டு லிசன், யுவர் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், இது எல்லாத்தையும் ஒரு 10 ஃபேக்டராக அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா உடனே நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு பையனை பார்த்து கேட்டாங்க, யுவர் ஃபேஸ் லுக்ஸ் வெரி அக்லி அப்படின்னு. சும்மா எமோஷனலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அந்த பையன் நல்லா தான் இருந்தான். இன்னும் அந்த பையன் சொன்னால் அந்த ஃபீலிங் இஸ் மியூச்சுவல் அப்படின்னா அவனுக்கு நிறைய மார்க் போட்டாங்க. ஒரு பொண்ணை கேட்டிருக்காங்க நேஷனல் அந்த கீதான்னு இப்போ இன்கம் டேக்ஸில் இருக்குது, 1987 பேட்ச். இப்போ ஷி ஹஸ் பிகம் கமிஷனராக பிரின்சிபல் கமிஷனர். ஷி வாஸ் ஆஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடுங்க அப்படின்னு, எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நிலுங்கன்னு சொல்லியிருக்காது. அதுக்கு நல்ல மார்க் போட்டாங்க. அதனால் என்னென்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், கர்டியஸாக இருக்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும். எல்லாரையும் இப்போ நான் பேசினேன்ல, எல்லாரையும் பார்த்து பேசுகிறேன் நான், அப்படி பேசணும். கேள்வி கேட்டவரையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாரையும் பார்க்கணும். இல்லைன்னா மோட்டு வலையை பார்க்கக்கூடாது. சில பேருக்கு ஆன்சர்ஸ்லாம் மோட்டு வலையிலேருந்து வரும், ஏன்னா அங்கேருந்து ஒரு டைரெக்டாக ஒரு டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஐ கான்டாக்ட், ப்ளசன்ட்னஸ், சிரிச்சுக்கிறது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும், அது தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. தெரியல அப்படின்னா சாரி சார், ஐ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதுல தப்பில்லை. அது உடனே கதை விட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஒரு கேண்டிடேட் போயிட்டு வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு, மை ஹாபி இஸ் போன்சாய் சார் அப்படின்னு இருக்காரு. அங்கே ஒரு போன்சாய் ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துருக்காரு. அவர் போன்சாயை மாட்டுன்னு கேள்வி கேட்டு இந்த பையன் பொய் சொல்கிறான்னு 30 மார்க் போட்டு அவன் பாஸ் பண்ணல. அதனால் என்ன பண்ணணுன்னா தெரிஞ்ச ஹாபியை சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஹாபின்னு தெரிஞ்சது இருந்தால் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு ஐபிஎஸ்சில் ரவின்னு இருக்கார், இப்போ வந்து ஏடிஜிபி. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க வாட் இஸ் யுவர் ஹாபின்னு. குக்கிங் சார் அப்படின்னு இருக்காரு. ஆர் யூ மேரிட் அப்படின்னுருக்காங்க. நோ சார். தென் யூ ஹவ் டு குக் அண்ட் ஈட். நோ சார், ஐ குக் அண்ட் ஐ டோன்ட் ஈட், ஐ மேக் அதர்ஸ் ஈட் அண்ட் see them suffering and enjoy it அப்படின்னு. அதில் பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருங்க. உண்மை எப்போதும் ஜெயிக்கும். ஓகே, நெக்ஸ்ட். எஸ் ப்ளீஸ். சார், என்னோடய பேர் வந்து ஜி ஷரத் ரோஷன். நான் வந்து அடையாரில் இருக்கிற குமாரராஜா பள்ளியில் தான் நான் படிக்கிறேன். நான் வந்து இப்போ 10th வரையும் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து எனக்கு காலேஜில் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ்
Indian Customs and Central Excise, Railway Account Service, Railway Traffic Service, Indian Audit and Account Service, Indian Civil Account Service, Indian Postal Account Service, Indian Postal Service, Indian Ordnance Service, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரீட்சை தான். அதனால் உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்குதோ அந்த டிகிரி எடுங்க. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இப்போ இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருந்தேன். 3 times அட்டன் பண்ணிட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிளியர். இப்போது வந்து ஸ்விட்ச் பண்ணிருக்கேன். இப்போது சிவில் சர்வீஸ்க்காக ஸ்விட்ச் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு, இன்னும் அதை கிளியர் பண்ண முடியல. இதுக்கு எப்படி இன்னும் ஸ்விட்ச் ஆகிட்டோம் அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு இன்னும். அது இப்போ அந்த மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு நல்லது எதுங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் டிசைட்ஸ், யூ டோன்ட் டிசைட். ஓகே. ஈவன் ஐ டிட் நாட் கெட் சர்டன் திங்ஸ் விச் ஐ வாண்டட் ஏர்லி இன் மை லைஃப். Then I got this. Maybe existence decided that I must be suitable more for this rather than that. So don't have regrets. Okay. இன்னொரு ஆக்சுவலாக என்னோடய ஆப்ஷனில் வந்து இப்போது ஜாகிரஃபி எடுக்கலாமா தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு தமிழ் லிட்ரேச்சர் உங்களுக்கு எது நல்லா வரும்? ஸோ எனக்கு இப்போது தமிழ் பேப்பர்ஸ் படிக்கவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தோணுது. அப்போ தமிழ் எடுத்துருங்க. ஓகே. தமிழை நல்லா பிடிக்குமில்ல, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி 10th வரைக்கும் தமிழில் தான் படித்தேன். அது போதும். ஆர்வம் இருந்தால் எதையும் படிச்சுக்கலாம். வீரமாமுனிவர் தமிழ் படிக்கும்போது நம்மளால் முடியாதா? அதனால் நாம் வீரமாக படித்து முனிவராகலாம். ஓகே. சரி, அடுத்து. தேங்க்யூ சார். சார் இன்டர்வியூ தமிழில் பேசலாமா? தாராளமாக. அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே சார். எனக்கு ஒரு ஜென்ரல் கொஸ்டின். இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், திருப்பி வந்துட்டு அதுக்கடுத்து வந்து போட்டித் தேர்வுகளுக்குன்னு தனியாக படிக்கிறோம், அப்புறமேட்டு போட்டித் தேர்வு எழுதுகிறோம். இப்போ இந்த சிறு வயதிலிருந்தே படிக்கும்போதே நம்ம அது என்ன படிக்கிறோங்கிற தெளிவாக படித்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி படிக்கணுங்கிறத சிறு வயதிலேருந்து படிக்க முடியுமா, இல்லை போட்டித் தேர்வுக்கு படிக்கிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பின்னாடி ரொம்ப 1வதுலேருந்து நான் தான் சொன்னேன் நர்ஸே என்னை ஆசீர்வாதம் பண்ணதுன்னு, அந்த மாதிரிலாம் வேணாம். அதாவது நீங்கள் ஒரு 10th வரும்போது சரி நாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முடிவெடுக்க முடியும். இல்லைன்னா வேறு யாரோ உங்களுக்காக முடிவெடுப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு ஆசையோடு பிறக்க முடியுமா? அது முடியாதில்லை. உங்களுக்கு தெரியணும். சில பசங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 8th படிக்கும்போது அவனுக்கு ஒன்று மேலே ஆசை, யாரையோ பார்த்துருக்கான், அவரை பார்த்துட்டு உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நாம் இவரை மாதிரி வரணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் +2 வரும்போது பார்த்திங்கன்னா அவன் ஆசை மாறி போச்சு. இட் சேஞ்சஸ். அதனால் 10th வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டு சரி இப்போ நான் எடுத்துட்டிங்கன்னா, நானே வந்து காலேஜில் சேரும்போது உலக மகா கவிஞர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாறி போச்சு. அதனால் இது மாறதான் செய்யும். ஏன்னா அதனால் ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு டிசைட் பண்ணுறது தான் நல்லது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நிறைய வாசிக்கிறதுல தப்பு கிடையாது. உங்களை இளைஞர் மலரில் ஓடும் நதியின் ஓசைங்கிறதுலையும் அப்போ இருந்து படித்தேன். இப்போ தினமணியில் போன வாரம் வரையும் ஆர்டிக்கல் விட்டுருந்தீங்க, அதையும் படிச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்காரராக இருந்துருக்கீங்க, சேலத்து மாவட்டம்னாங்க, இப்போ தருமபுரியா சேலமாங்கிறதே எனக்கு சந்தேகம். அது ஒன்று. அதே மாதிரி வட இந்திய அறிஞர்களையும் நல்லா பேசுகிறீங்க, அதே போல் உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்களை பற்றியும் பேசுகிறீங்க. அவங்களோட விஷயங்கள்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க, எந்த புக்கு படித்தீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 4 பேர்த்துக்கு சொல்ல முடியும், அதுக்காக ஆசைப்பட்றேன் சார். அதாவது முதல்ல வந்து இதுக்காக ஒரே புத்தகத்தில் எல்லாம் படிக்கிறது இல்லை, உட்காருங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அவசியம் அதெல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. யாராவது வந்து நான் திருக்குறளை படிச்சுட்டேன்னு சொன்னால் அது பம்மாத்து. திருக்குறளை படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அதில் ஒவ்வொரு புது அர்த்தத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கிய இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு ஒரு குறளை படிச்சிருப்பீங்க. அதுக்கு எங்கள் ஆசிரியர் சொன்னார், அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு வேட்டி அவுந்துற போது அதை கை எப்படி வேகமாக போய் அதை சரி பண்ணுதோ அந்த மாதிரி உங்கள் நண்பன் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உடனடியாக போய் சரி பண்ணுறது தான் நட்பு அப்படின்னு. அப்புறம் நான் யோசித்தேன், என்னென்னா வேகமாக சரி பண்ணுறது மட்டும் கை செய்கிறதில்ல, வேறு யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அது சரி செய்யணும்னு நினைக்குது இல்லையா? யாராவது அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்புறமேல வேட்டியை, நான் இப்பொழுது வேட்டியை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு விழா நடத்திட்டா செய்வாங்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி நண்பன் வந்து கஷ்டத்தில் இருக்கிறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேகமாக போய் செய்கிறது தான் நட்பு அப்படிங்கிறது. அப்போ திருக்குறளை வாசிக்க ஸோ திருக்குறள், அப்புறம் சங்க இலக்கியங்களில் எல்லாருமே இப்போ 8 தொகை 10 பாட்டு குறுந்தொகையெல்லாம் வந்து எல்லாரும் படிச்சிட முடியாது, நற்றிணை இதெல்லாம் படிச்சிட முடியாது. ஆனால் சில நல்ல பாடல்கள் இருக்குது.
அதை படிக்கலாம். ஆனால் எல்லாரும் படிக்க வேண்டியது புறநானூறு. ஏன்னா வீரத்தை பற்றி பேசுகிறது புறநானூறு. புறநானூறு படித்தீங்கன்னா தமிழர்கள் யாருமே வந்து கோழையாக இருக்க மாட்டாங்க, வீரமாக இருப்பார்கள். ஏன்னா புறநானூரில் சங்சூனுடைய ஆர்ட் ஆஃப் வாரில் சொல்லப்பட்ட அத்தனை விதமான உத்திகளும் புறநானூரில் இருக்குது. அதனால் புறநானூறு படிக்கணும். சிலப்பதிகாரத்தில் படிங்க, சிலப்பதிகாரம், அப்புறம் பாரதியார் கவிதைகள், அப்புறம் பாரதிதாசனுடைய கவிதைகள், இது மாதிரி தமிழில் என்னென்ன படிக்க முடியுங்கிற ஒரு லிஸ்ட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அவசியமாக படிக்க வேண்டியது 5. ஒன்று வந்து முடிவே எடுக்காமல் ஒருத்தர் இருந்தானா வாழ்க்கையில் எப்படி உருப்படி இல்லாமல் போவான் அப்படிங்கிறதுக்காக ஹேம்லெட் படிக்கணும். ஆச்சா, ஹேம்லெட் படிங்க. யார் ரொம்ப எல்லாரையும் நம்பினா உங்கள் நண்பர்களே உங்கள் முதுகில் குத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக ஜூலியஸ் சீசர் படிங்க. வீக்னஸ் இருந்தால் எவ்வளோ பெரிய பேச்சாளரும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கிறதுக்கு ஆந்தனி அண்ட் கிளியோபெட்ரா படிங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி நரகமாகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒதெல்லோ படிங்க. ரொம்ப ஓவராக ஆசைப்பட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக மேக்பத் படிங்க. இது ஷேக்ஸ்பியருடைய 5 கிளாசிக் பேஸ் யூ ஷுட் ரீட். அதே மாதிரி சில கிளாசிக் போயம்ஸ் படிங்க. ரஷ்யாவுடைய லிட்ரேச்சர்னு எடுத்துட்டிங்கன்னா டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ் கண்டிப்பாக படிங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொஞ்சம் நிலை தவறிட்டால் எப்படி ஆவாங்கிறதுக்கு கரமசாவ் பிரதர்ஸ், அது வந்து டாஸ்தாவெஸ்கியினுடைய இதை படிங்க. சூதாடின்னு இந்த கேப்லிங் மைண்ட் தான் ஒருத்தர் எப்படி திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அதை படிங்க. இது மாதிரி மாப்பசானுடைய கதைகள் சிலது இருக்குது, தரமான கதைகள் படிங்க. 6வது வார்டு அப்படின்னு ஷிகாவனுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீன இலக்கியம்னு எடுத்துட்டிங்கன்னா லாவோட்ஸுனுடைய டாவோ டீச்சிங் படிங்க, கன்ஃபியூசியஸனுடைய அனலெக்ஸ் படிங்க, அர்த்த சாஸ்திரம் படிங்க, சுக்கிர நீதி படிங்க. இது ரெண்டும் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். மேஷிவலியனுடைய பிரின்ஸ் படிங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் மகாத்மா காந்தியினுடைய அதை படிங்க. அதே மாதிரி பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய ஆட்டோபயோகிராஃபி படிங்க. லிங்கனுடைய வாழ்க்கையை படிங்க. எ லாங் வாக் டு ஃப்ரீடம் மண்டேலா படிங்க. சிங்கப்பூர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு லீ குவான் எழுதின புக்கை படிங்க. இதெல்லாம் அப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து ஒரு லிங்க்கு கிடைக்கும், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். உலக இலக்கியங்களை பற்றியும் உலக சரித்திரத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்திய சரித்திரத்தையே ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எம்பரர்ஸ் ஆஃப் த பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் எராலி எழுதின புக்கை படிங்க. ஜெம் இன் த லோட்டஸ் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படிங்க. த கோல்டன் ஏரா ஆஃப் இந்தியா த ஃபஸ்ட் ஸ்ப்ரிங்னு அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், படிங்க. த ராத் ஆஃப் இந்தியா அப்படின்னு சல்டனேட் பீரியடை பற்றி எழுதியிருக்கார், படிங்க. இதெல்லாம் ரொம்ப ஹிஸ்ட்ரியை ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். எவல்யூஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சார்ல்ஸ் டார்வினுடைய தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அதை படிங்க. அதில் வந்து யுவன் நோவா ஹராரி எழுதியிருக்கிற சாப்பியன்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் படிங்க. த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் சிம்பன்சி படிங்க. இதெல்லாம் படித்தீங்கன்னா ஓரளவுக்கு எவல்யூஷனை பற்றி உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். மனிதர்களுடைய உடல் மொழிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பீப்புள் வாட்சிங் அப்படின்னு ஒரு புத்தகம் டெஸ்மண்ட் மாரிஸ் எழுதியிருக்கிறாரு. அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கெஸ்டர்ஸுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் வந்து சில உடல் அசைவுகள்லாம் செய்கிறோம் நம்ம அப்படிங்கிறது தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஆண்கள் எப்போ சட்டை போட்டாலும் வலது கை தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க, பெண்கள் எப்போ சட்டை போட்டாலும் இடது கை தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. 90% ஆண்கள் வலது கை தான் ஃபஸ்ட்டு நுழைப்பாங்க, பெண்கள் இடது கை தான். ஏன்னா இது எவல்யூஷன்லேருந்து வருது. நிறைய பேர் மரத்துலேருந்து உளுந்த மாதிரி கிணத்துக்குள்ளே உளுந்த மாதிரி கனவு கண்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா நாம் தொடக்க காலத்தில் காட்டில் இருந்தபோது மரத்து மேலே தான் தூங்குவோம், விலங்குகள்லாம் வந்து அட்டாக் பண்ணாமல். அப்போ நிறைய டைம் விழுந்துருவோம். அது நம்மளுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதுனால தான் பல பேர் கட்டிலேருந்து கீழே விழுந்த மாதிரி கனவு கண்டு கட்டிலே இருந்து கத்துவாங்க. ஆச்சா, சில பேர் கீழே தான் படுத்திருப்பான், அவன் எங்கே போய் உளருது, இருந்தாலும் அவன் கனவு காணுவான். இது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாசிப்பதற்கு என்பதற்கு எல்லையே கிடையாது. நாம் தொடர்ந்து மாணவர்களாக இருப்பது தான் நல்லது. ஏனென்றால் நியூட்டன் சொன்னார், நான் வந்து ஒரு கடற்கரையில் இருக்கிற ஒரு சிப்பியை எடுத்துகிட்டு வந்து ஓடி வர ஒரு மாணவன் மாதிரி தான், சிறுவன் மாதிரி தான் என் மனநிலை என்று. நன்றாக வாசியுங்கள், உற்சாகத்தோடு படியுங்கள், போட்டித் தேர்வுகளை பந்தாடுங்கள். வெற்றி பெற்ற பிறகு நாம் கைகுலுக்குவோம். நன்றி, வணக்கம்.
கேள்விகளை எழுப்பிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இறுதியாக நூலகராக ஒரு சிறு கேள்வியை மட்டும் உங்களிடம் வைக்கிறோம் ஐயா. எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து போட்டிப் பிரிவுகள் தேர்வு வந்து இயங்கிக் கொண்டு வருகிறது. இதில் சேவை அடிப்படையில் மேற்கொண்டு நாங்கள் என்ன விதமான சேவைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம், உயர் அதிகாரியாக ஒரு சிறு ஆலோசனைகளை கொடுத்தால் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அதாவது நாம் என்ன பண்ணலான்னா, பீரியாடிக்கலாக இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கறது நல்லது. அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்கறது அவசியம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்கறது அவசியம். லிசனிங் ஸ்கில்ஸு சொல்லிக் கொடுக்கறது அவசியம். இதை நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு இவங்களுக்கு தொடர்ந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும். இதை நம்ம பண்ணோம்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை ஷார்ப்பன் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே கெட்டிக்காரங்க, ஆனால் அதை கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ண வேண்டியிருக்கு. இவர்கள் மூங்கில்களாக இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் எல்லோருக்குமே புல்லாங்குழல்கள் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நன்றி. கல்லாதார் இல்லாத நிலை வேண்டும், அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்க வேண்டும், அறிவு ஏழ்மை அறவே ஒழிய வேண்டும், முறிவே இல்லாத வாசகர் வட்டம் துளிர்க்க வேண்டும், குறைவின்றி அறிவு வரம் பெற வேண்டும், அதற்கு நிறைவோடு அன்றாடம் நூலகம் வர வேண்டும் என்கிற சூழலியோடு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த இனிய வேளையில் நன்றியுரை வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்ற குரலுக்கு மிகவும் பொருத்தமானவர் நம் இறையன்பு IAS அவர்கள். துன்பம் வந்தபோது நிலை குலையாத நெஞ்சுரம் கொண்டு தனக்கு வந்த துன்பத்துக்கு தம்மால் இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று துன்பமே ஏங்கும் நிலைதான் இவரது வாழ்க்கை. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது குறித்து போதனையாளராக மட்டுமின்றி இந்திய ஆட்சி பணியில் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட வித்தியாசமான கலவையின் விளைச்சலாய் விளங்குபவர். இவரது வார்த்தைகளுக்கு அவரே வாழும் இலக்கணம். கதிரொளியின் வெப்பத்தை தாவரங்கள் செரித்து கொள்வது மாதிரி கற்ற தகவல்களை செரித்து வாழ்வியலோடு இணைத்து அந்த தகவல்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போட்டித் தேர்வுகளை எப்படி அணுகுவது என்று எடுத்துரைப்பது இவரின் தனித்தன்மை. நேரம் என்பது எல்லோருக்கும் ஒரே அளவில்தான் கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து அவர்களின் வாழ்க்கை தரம் அமையும் என்பதற்கு இவரே சான்று. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே நினையுங்கள், அதையே கனவு காணுங்கள், அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும். பிற கருத்துக்கள் அனைத்தையும் அடியோடு விட்டுவிடுங்கள். வெற்றிக்கு வழி இதுவே என்பது வீரத்துறவியின் வாக்கு. அத்தகைய வீரத்துறவியின் வாக்கிற்கிணங்க ஐயா அவர்களின் பேச்சில் ஒரு வீரம், ஒரு உணர்வு, ஒரு உத்வேகம் இருந்ததில் எள்ளளவும் ஐயமில்லை எனலாம். இலக்கிய சிந்தனையும் தலைமை பண்பும் புலமை பண்பும் கொண்ட ஐயா அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆதரவினை அளித்து வரும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கும், இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் அவர்களுக்கும், சென்னை மாவட்ட நூலக அலுவலர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வினை தொடர்ந்து ஒளிப்பதிவு செய்து வரும் தமிழ் இணைய கல்விக் கழகம் அன்பர்களுக்கும், இந்நிகழ்வின் முதுகெலும்பாகவும் எதிர்கால இந்திய ஆட்சி பணியாளர்களாக விளங்கப் போகும் வாசகர்களுக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.